வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. In the name of Allah, the most merciful and most beneficent. Thank you guys to all are gathered in a fine location, Alhamdulillah. First of all, I call Al-Hafil Yusuf Atai from grade 6 to recite the behindness of Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين هم في خوض يلعبون يوم يدعون إلى نار جهنم دعا. هذه النار التي كنتم بها تكذبون. أفسحر هذا أم أنتم لا تبصرون. اصلوها فاصبروا أو لا تصبرون. Translation of these words. الذين هم في خوض يلعبون, that play in shallow trefoils. يوم يدعون إلى نار جهنم دعا, that they shall be thrust down to the fire of hell irresistibly. هذه النار التي كنتم بها تكذبون, this it will be said is the fire which you were wont to deny. أفسحر هذا أم أنتم لا تبصرون, is this then a magic or it is ye that do not see. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Thank you, Al-Hafil. May Allah give more reciting challenge to you. Ameen. Next, I call my friend Rahmatullah Atai from grade 6 to narrate the Tirukural. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் வாரந்தோறும் நடாத்தி வருகின்ற இந்த கொடியேற்று நிகழ்வில் நாம் ஒவ்வொரு திருக்குறளையும் கேட்டு அதன்படி செயல்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வரக்கூடிய திருக்குறள், பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறுமும் இல்லாத நாடு. அதாவது பல பிரிவுகளாக பிரிந்து நிற்கும் குழுக்களும் சமுதாயத்தை சீரழிக்கும் உள்நாட்டு பகையும் நாட்டின் அமைதியை கெடுக்கும் கொடிய விரோதங்களும் இல்லாத நாடே சிறந்த நாடு என வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கூறிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய சமுதாயத்தோட எல்லா சமயங்களோடும் ஒற்றுமையாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Rahmatullahi Atai. And I call Mufiz Atai from grade 6 to narrate the Hadith. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபை, இன்றைய வார தேசிய கொடியேற்றும் நிகழ்வு 18th இண்டிபெண்டன்ஸ் டே, 80வது சுதந்திர தினமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். சரி, அப்ப இன்னைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹதீஸ் சொல்லும்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
قال رسول الله صلى الله عليه وسلم ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் என்பதாக சொன்னாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நாட்டுப்பற்று, தேசத்தின் மீது வைக்கின்ற அன்பு என்பது ஈமானில் ஒரு பங்கு என்பதாக சொன்னாங்க. ஈமான்ல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருப்பதாகவும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப அந்த 70 கிளைகளில் ஒரு கிளை ஈமானுக்கு ஹுப்புல் வத்தன், நாட்டுப்பற்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே வருகின்ற காலங்களிலே நாட்டின் மீது, நம்முடைய தேசத்தின் மீது பற்று கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Thank you, Mufiz Azai. Next, I call Tawfiq Ahmad Azai from grade 6 to give the motivation speech. இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மாணவர்களுக்கும் முதன்கண் என்னுடைய சலாத்தினை பதிலை ஆதரவைத்தனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து நபர்களுக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவனோடு 79 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் எல்லா கொடி கம்பங்களிலும் இந்த இந்திய நாட்டினுடைய கொடி என்பது மிக கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த இந்திய நாட்டிற்காக நாம் என்ன பாடுபட்டோம் என்கின்ற விஷயங்களை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில நமக்கு பின் வர இருக்கக்கூடிய நம்முடைய இளம் துளிர்கள், அவர்களுடைய உள்ளங்களில நம்முடைய இஸ்லாமியர்கள் பட்ட கஷ்டங்களையும் அவர்கள் சந்தித்த துயரங்களையும் அவருடைய உள்ளங்களில பதிக்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்துல இன்றைக்கு நம்ம இருக்கின்றோம். காலத்தினுடைய கட்டாயம் மட்டுமல்ல, அது இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மீது இருக்கிற கடமையாகவும் இருக்கின்றது. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை கூப்பிட்டு, எப்பா சுதந்திர போராட்டத்துல பாடுபட்ட யாராவது பேர் சொல்லுப்பான்னு சொன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நபர்களுடைய பேர் அந்த மாணவன் சொல்லுவான். ஆனா இதுல என்ன ஒரு கவலை நிலை என்றால், அவன் சொல்லக்கூடிய அந்த 10 நபர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டார்கள். அதுதான் கவலை. ஆனால் இந்த நிலை நீடிக்குமாயின் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களிடத்துல எப்படியெல்லாம் அந்த வரலாற்று நிகழ்வுகள் எப்படி சென்றடைகிறது? பாட புத்தகங்களின் வழியாக, அவர்கள் புத்தக வாசிப்புகளின் மூலமாக, இணையதளங்களின் வழியாக இன்றைக்கு மாணவர்களிடத்துல முன் சென்ற நம்முடைய சமுதாயத்தினுடைய வரலாறுகள் சென்றடைகிறது. ஆனால் எந்த விதமாக சென்றடைகின்ற விஷயத்தை நாம் காண வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியருடைய ஒட்டுமொத்த வரலாறுகளும் அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் எல்லாம் மதவாதிகள், அவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுடைய கைகூலிகள் என்று இன்றைக்கு வரலாறுகள் மாற்றப்படுகிறது. உள்ள 2 விஷயம். ஒண்ணு, இஸ்லாமியருடைய வரலாறுகள் மாற்றப்படுகிறது, இல்லை என்றால் அது மறைக்கப்படுகிறது. பெருமானாருடைய வரலாறுகள், முக்கிய தலைவர்களுடைய வரலாறுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான வரலாறுகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்திருந்தால், இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால், இனி நமக்கு பின்னால் வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர குழந்தைகள், அவர்களிடத்தில் வரலாறு எப்படி சென்றடையும் என்று தெரியுமா? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் கைகட்டி வாய்பொத்தி வேடிக்கை மட்டும் தான் பார்த்தார்கள். பிரிட்டிஷினுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு உளவாளியாக இருந்தார்கள் என்று வரலாறுகள் மாற்றப்படும். வரலாறுகள் மாற்றினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? அல்லாமா இப்னு கல்தும் என்று சொல்லுவார், மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் இப்னு கல்தும். ஒரு மனிதனுக்கு கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும், நிகழ்காலத்தினுடைய நிதர்சனங்கள் அவன் அறிந்திருக்க வேண்டும். இது 2ஐயும் அறியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லுவார். அப்போ நம்முடைய கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் அறியும் போதுதான் தெரிகிறது நம் பிற்காலத்துல நம்முடைய முன்னோக்கி எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலங்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அந்த சூழ்நிலைகளை கற்றுக் கொடுப்பது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகள். நம்ம மதரசாதனை நடத்துறோம், ஏதோ மார்க்க கல்வியை படிச்சோம், குர்ஆனை ஓதுனோம், ஃபிக்ஹ்களை படிச்சோம், மக்களுக்கு எத்தி வச்சோன்னு இருந்துடலாம்.
ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலை எவ்வாறு இருக்கின்றது தெரியுமா? மதரசா என்பது அது மதவாதத்தை போதிக்கிறது, அது தீவிரவாதத்தை போதிக்கிறது. அது மட்டுமல்ல, கேவலமான மற்ற அந்த பிஞ்சு நெஞ்சங்களில் நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு மதரசாக்கள் நிலவுகிறது என்று பல சங்கிகளை இன்றைக்கு சிங்கி அடிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு மதரசாக்கள் எல்லாம் மதவாதங்கள் போதிப்பது கிடையாது. இன்றைக்கு மதரசாக்கள் எல்லாம் தீவிரவாதம் போதிப்பது கிடையாது. இன்றைக்கு மதரசாக்கள் எல்லாம் எந்த ஒரு பிஞ்சு நெஞ்சங்களிலும் நஞ்சை விதைப்பதல்ல. நாங்கள் மதரசாக்களில் நாங்கள் சொல்லிக் கொடுப்பது இந்த இந்திய நாட்டினுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த மண்ணிற்காக அவருடைய இரத்தங்களை சிந்தினார்களோ, எப்படி உடலாலும் பொருளாலும் அவர்கள் போராடினார்களோ, அந்த வரலாறுகளை இன்றைக்கு எல்லா மதரசாக்களிலும் நாடுதோறும் எல்லா ஜமாத்தினுடைய கூட்டமைப்புகளிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் இன்றைக்கு கொடியேற்றி எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்து கட்டி காத்த இந்த இந்திய நாட்டை நாங்கள் யாருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு எல்லா நிலைகளும் சொல்லி கற்பிப்பது அதுதானே. நம்முடைய இந்தியர்கள் என்ன பாடுபட்டார்கள்? இன்னைக்கு வரலாறுகள் நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம். வரலாறுகள் நமக்கு தெரியல, வரலாறுகள் மறைக்கப்பட்டிருச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம், என்னடா பண்ணாங்க உங்களுடைய மக்கள்கள் எல்லாம்? இஸ்லாமியர்கள் என்னடா பண்ணாங்க? நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய இஸ்லாமியர்கள் இருந்த பொழுதுதான் உங்களால் இந்த இந்திய நாட்டை கைப்பற்ற முடிந்தது. ஏதோ 30 ஆண்டுகள் வரலாறு அல்ல, ஏதோ 40 ஆண்டுகள் இந்த இந்திய நாட்டிற்காக போராடி வாங்கின அல்ல, ஏறத்தாழ 200 ஆண்டுகள் 1757 இருந்து 1947 வரை சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். அதுல 1757 இருந்து 1857 வரை 100 ஆண்டுகள் வெறுமனே இஸ்லாமியர்கள் மட்டும் போராடினார்கள். இன்றைக்கு வரலாறு சொல்லும், வெறுமனே 100 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் மட்டும் போராடினார்கள். வேறு யாரும் வரவில்லை. அன்றைக்கு மகாத்மா காந்தி இல்லை, அன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸ் இல்லை, வ.உ.சி. சிதம்பரம் இல்லை. 100 ஆண்டுகள் வெறுமனே இஸ்லாமியர்கள் அந்த இந்திய நாட்டிற்காக போராடி வாழ்ந்தார்கள். ஜவஹர்லால் நேரு சொல்லுவார், இந்த உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒட்டுமொத்த உலகமெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இந்திய நாட்டிற்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அன்றைய தினம் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று வரலாறு சொல்லுகிறது. என்ன செய்தார்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு? நான் கேட்பேன், என்ன செய்யவில்லை இந்த நாட்டிற்கு? அவர்கள் என்ன செய்யவில்லை? எல்லாம் கொடுத்தார்கள். தன்னுடைய பொருளை கொடுத்தார்கள், உடலை தியாகம் செய்தார்கள், உடைமையை ஒப்படைத்தார்கள், எல்லாம் கொடுத்தார்கள். அன்றைக்கு ஏறத்தாழ புதுடெல்லியில 500க்கும் மேற்பட்ட உலமா பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள், தூக்கிலேற்றப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், கடலிலே தூக்கி எறியப்பட்டார்கள். கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான குர்ஆனினுடைய பிரதிகள் எரிக்கப்பட்டது. இவ்வளவு ஒரு கஷ்டங்களுக்கு பின்னால் இந்த இந்திய நாட்டினுடைய வரலாறு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல போயிட்டு அவருடைய படைக்காண்டி வசூல் செய்ய போயிருந்தாங்களாம். ஆனா அன்றைக்கு இருக்கின்ற அந்த சிங்கப்பூர்ல இருந்த அந்த வியாபாரிகள் எல்லாம் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போட்ட சொன்னாங்களாம், நான் உங்களுக்கு கொஞ்சோடு தான் தருவோம், கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மேடைக்கு பக்கத்துல சுபாஷ் சந்திர போஸ் பேசிக் கொண்டிருந்த அந்த மேடைக்கு பக்கத்துல இருந்த வல்லல் ஹபீப், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வல்லல் ஹபீப் என்கின்ற ஒரு வல்லல் 1 கோடி ரூபாய் தன்னுடைய சொத்திலிருந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த இந்திய மண்ணிற்காக படைபலத்திற்காண்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்தவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள். மகாத்மா காந்தியடிகளுக்கு மகாத்மா என்று பெயர் சூட்டியவர்களே அப்துல் பாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு இஸ்லாமியர். இன்னும் எக்கச்சக்க வரலாறுகள் இருக்கிறது. 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்துல 44,000 பேர் கலந்து கொண்டார்கள். ஆனால் அந்த 44,000 பேர்களில் 38,000 பேர் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு வரலாறு சொல்லும் 38,000 நபர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கு பல நபர்கள் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி, என்ன செய்தார்கள் உங்களுடைய இஸ்லாமியர்கள்? வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவருடைய வரலாற்றை படிக்கும் போது நமக்கு தெரிகிறது, இந்த
பிரிட்டிஷனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக நாமும் வணிகத்தில் களமான வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக கப்பலை வாங்குவதற்கு தொகைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களிடத்துல குறைந்தபட்சம் தொகைதான் கிடைத்தது. ஆனால் அவர்களுக்கு 80% தொகையை கொடுத்து உதவியவர்கள் ஃபக்கீர் முகமது சேட் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர். எத்தனை வரலாறுகள்! நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அவர்களுடைய படைகளில் இருந்தவர்கள் மிக முக்கியமான ஒரு 4 இஸ்லாமியர்கள். அன்றைக்கு கட்டபொம்மன் அந்த பிரிட்டிஷுடைய கோட்டைக்குள் சென்று இவ்வளவெல்லாம் வீரவசனம் பேசினான் என்றால் அவர்களுக்கு கொடுத்த அந்த தைரியம் யார் கொடுத்தது? அவர்களுடைய படைகளில் இருந்த முகமது தம்பி இப்ராஹிம் ராவுத்தர் என்று அந்த 2 இஸ்லாமியர்கள். அவர்கள் படைகளில் ஒட்டுமொத்த இன்னைக்கு யாரெல்லாம் பெரியார்கள் என்று நம்ம சுதந்திர போராட்டத்தில் பேசுகின்றோமோ அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள். உடலாலோ பொருளாலோ சொத்தாலோ சுகத்தாலோ இயக்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள் என்கின்ற வரலாறை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு பல நபர்களுடைய வரலாறுகள் இன்றைக்கு மிக தவறான முறையிலே சித்தரிக்கப்படுகிறது. அவர்கள் அவுரங்கசீப் அவருடைய வரலாறு இருக்கட்டும், மாவீரன் திப்பு சுல்தான் அவருடைய வரலாறு இருக்கட்டும், இப்படி எல்லா நபர்களுடைய வரலாறுகளும் இன்றைக்கு நம்முடைய பாடம் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தவறான முறையில் சித்தரிக்கப்படுகிறது. கேட்கிறார்கள், என்ன செய்தார் திப்பு சுல்தான் இந்த நாட்டிற்காக? என்ன செய்தார் திப்பு சுல்தான் இந்த நாட்டிற்காக? நாங்கள் சொல்லுகின்றோம், முதலில் 18ஆம் நூற்றாண்டிலே முதலாக பிரிட்டிஷினுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதலாக பீரங்கி அந்த அணுகுண்டை தயாரித்தவர்கள் திப்பு சுல்தான். அப்துல் கலாம் அக்னிச்சிறகுல ஒரு வேடம் எழுதுவாரு. நான் அமெரிக்காவினுடைய அந்த விஞ்ஞானத்தினுடைய அந்த இடத்துக்கு நான் போகும் பொழுது அவங்க ஒரு சிம்பிள் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய இடத்துக்குள்ள போகும்போது ஒரு சிம்பிள், ஒரு பீரங்கிய அவங்க எதிர்நாட்டு மேல பிரிட்டிஷ் மேல ஆயுதம் என்ற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது பிரிட்டிஷுக்காரன் அந்த அணுகுண்ட போற மாதிரி அந்த பீரங்கி இயக்குற மாதிரி அந்த படம் இல்லை. இப்ப நான் கேட்டேன், இப்ப யாரினுடைய புகைப்படம்ப்பா அப்படி கேட்கும் பொழுது அப்போ அமெரிக்காவில் இருந்த அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னார்களாம், முதலிலே அந்த பீரங்கியினுடைய ஆயுதங்களை கண்டுபிடித்து பிரிட்டிஷுக்கு எதிராக பயன்படுத்திய மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள் கண்டுபிடித்த அந்த பீரங்கினுடைய அந்த புகைப்படம் தான் இது. ஆனால் இன்றைக்கு அண்டை நாடுகள் கௌரவிக்குது நம்முடைய வரலாறுகளை. இன்னைக்கு இஸ்லாம் செய்த வரலாறுகளையும் அவர்கள் வாழ்க்கையினுடைய வழிநெடுகளையும் வரக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அண்டை நாடுகள் அங்கீகரிக்கிறது, அண்டை கண்டங்கள் அங்கீகரிக்கிறது. ஆனால் இந்த இந்திய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தவறாக சித்தரிக்கப்படுகிறது. வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய இந்திய வரலாறுகள், நம்முடைய இந்தியர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு மறுக்க முடியாத ஒரு வரலாறு. டெல்லியில இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையிலே போய் பார்த்தால் ஏறத்தாழ 68,000 நபர்கள் சுதந்திர போராட்டத்தில பாடுபட்டவர்கள் என்ற அந்த கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கும். அதுல 58,000 நபர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு மறுக்க முடியாது. இன்றைக்கும் போய் பார்த்தால் யாரெல்லாம் அந்த ரெட் ஃபோர்ட்டினுடைய அந்த கல்லை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இஸ்லாமியர்களால்தான் இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்தது, இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடையாது. பார்ப்பவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். முதலில் இந்த பிரிட்டிஷனை கரெக்டாக 1757 பிரிட்டிஷனுடைய முதலாக எதிர்த்தவர்கள் மௌலானா சிராஜுத்தௌலா அவர்கள். ஒட்டுமொத்த பிரிட்டிஷ்காரனை பார்த்து அரண்டாம், எவனுமே எதிர்க்கல. பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு பேர் இருக்கும், என்ன பேரு? சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். எதுக்கு? ஏறத்தாழ 90 கண்டங்களை ஏறத்தாழ 90 நாடுகளை கைக்குள்ள வச்சிருந்தான். எந்த நாடு அவனை தோற்கடிக்க முடியல. அதுக்குத்தான் பேர் சுட்டப்படும் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் பிரிட்டிஷுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அந்த சாம்ராஜ்யம் சிராஜுத்தௌலாவை 1757 கண்டு பயந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிராஜுத்தௌலா அன்னைக்கு அவர்கள் பத்த வைத்த தீப்பொறி நாடெங்கிலும் 1947 வரை பரவி இருந்தது. நம்முடைய இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், நம்முடைய இஸ்லாமியர்கள் எல்லாம் எப்படி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சிறைகளில் சென்று சித்திரவதை அனுபவிச்சார்கள், மிக கேவலமாக நடத்தப்பட்டார்கள். சிறைக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா திரும்பி வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஒண்ணு நீ அங்கேயே வாழணும், அப்படின்னா அங்கேயே மரணிக்கணும். ரெண்டே ரூல்ஸ், வாழணும் இல்ல வாடு, டூ ஆர் டை, சாவு இல்ல செத்து, விளையாடு இல்ல செத்து மடி, ரெண்டே ரூல்ஸ். ஆனால் அப்படிப்பட்ட இருக்கின்ற நிலையில பெரும் பெரும் நபர்களுடைய வரலாறுகள் அன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் பகதூர் ஷா ஜாஃபர் அவருடைய வரலாற்றை எடுத்து படிக்கும் பொழுது தெரிகிறது, இந்த இந்திய மண்ணிற்காக முகலாய பேரரசினுடைய இறுதியான நபராக நின்று இந்த இந்திய மண்ணிற்காக களமாடி அவர்கள் பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களுடைய அவர்கள் செய்த வீர புரட்சியும் அவர்கள் பேசிய வசனங்களை தாங்க முடியாம என்ன செஞ்சுட்டான், பிரிட்டிஷ்காரன் ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டான். ரங்கூனுக்கு நாடு கடத்தி அங்க வைத்து சித்திரவதை செய்கின்றார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது மிக கேவலமாக அவர்களை சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களை அந்த ரங்கூனிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அன்றைக்கு அவர்களை காண வந்த ஒரு மனிதர் இந்திய நாட்டினுடைய மண்ணை எடுத்து வந்து அவருடைய கபருக்குழிக்குள்ளே போட்டார் என்பது வரலாறு. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்றால் இந்தியாவின் மீது தேச பற்றற்றவர்கள், அவர்கள் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை மதிக்காதவர்கள், இந்தியாவினுடைய கௌரவத்தை மதிக்காதவர்கள் சொல்லுகிறார்கள். இந்திய நாட்டினுடைய வாழ்ந்து மறைந்து மக்களுக்காக போராடிய ஒரு மன்னன் ரங்கூனிலே போய் அடக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஏன் இந்திய நாட்டினுடைய மண்ணை கொண்டு போய் அவரை கபருக்குள் ஏன் போட வேண்டும்? கபருக்குள் எங்களுடைய இந்திய நாட்டினுடைய எங்களுடைய பெரும்பான்மை, எங்களுடைய அது ஆதாரம். பெரும் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு என்னவென்று தெரியுமா? RSS அந்த தலைமைத்துவத்தை உருவாக்கியவர் அவர் எரிமலை என்கின்ற புத்தகத்தில வரலாற்றை பதிவு செய்வார். அவர்கள் RSS அந்த தலைமைத்துவவாதி, அந்த RSS தொடங்கியவர். அவர்கள் எரிமலை என்கின்ற புத்தகத்திலே பதிவு செய்வார், யாராலும் மறைக்க முடியாது. இன்னைக்கு வேற நபர்கள் வரலாறு சொல்லலாம், இப்ப இஸ்லாமியர்கள் உங்களை புகழ்ந்து நீங்க எழுதிருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கூட்டத்தினுடைய தளபதி, ஒரு முக்கியமான நபராக அவர்கள் எழுதிய அந்த வரலாறு, அவர்கள் வரலாற்றில் சொல்லுகிறார்கள், நான் ஒரே ஒரு நபரை கண்டு நான் வியந்து போனேன், அதுதான் அகமது ஷா. ஒரே ஒரு நபரை கண்டு நான் வியந்து போனேன், அதுதான் அகமது ஷா. அகமது ஷா இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் அயோத்தி, அந்த அயோத்தியில அவர்கள் மரணித்தார்கள். எதற்காக மரணித்தார்கள்? துரோகத்தின் மூலமாக அவர்கள் மரணித்தார்கள். வரலாறு சொல்லும். பிரிட்டிஷினுடைய அவங்க நாட்டிட்ட போயிட்டு பேச போற அவங்களுடைய ஒரு அடியால அமுச்சு விடுறாரு அகமது ஷா. போனோடனே அயோத்தியில அவன் இருக்கான் பிரிட்டிஷ் ஹட்சன், அந்த ஜெனரல் பேர் ஹட்சன் இருக்கிறான். இந்த ஜெனரல் கிட்ட போன உடனே, நீ வர வேணாம், அகமது ஷாவை வர சொல்லு அப்படின்னு வந்த உடனே அகமது ஷா வராரு. யானையில ஏறி வந்த உடனே கதவை மெயின் கேட்ட அடைச்சிட்டாங்க. யானையில ஏறி வந்த உடனே மெயின் கேட்டை அடைச்சிட்டாங்க. யானை வச்சு அவர் தள்ளுறாரு, மெயின் கேட்டை உடைக்க முயற்சி பண்றாரு. இன்னும் ஒரு அடி அடிச்சா அந்த மெயின் கேட் உடைஞ்சிடும். அப்படி இருக்கின்ற நிலையில அவர்கள் யானையின் மேல் இருக்கும் பொழுதே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ அன்றைக்கு இருந்த அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு சந்தோஷம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். அகமது ஷா இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த இந்தியாவிற்கு பாதுகாப்பு. அகமது ஷா இல்லை என்றால் இந்த இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ அவ்வளவு ஒரு இந்த இந்திய அந்த முஸ்லிம்களை கண்டு பயந்தவன் அந்த பிரிட்டிஷியனுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய நபர்கள். இப்ப இன்னைக்கு எத்தனை வரலாறுகள். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன், வரலாறுகளை படியுங்கள். நீங்கள் வரலாறுகளை படியுங்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் முன்னோர்களுடைய வரலாறுகள் மாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் பின் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஏன் எல்லா இடங்களிலும் அச்சுறுத்தப்படுகிறார்கள்? ஏன் இஸ்லாமியர்கள் மட்டும் எல்லா இடங்களிலும் துரத்தி பிடிக்கப்படுகிறார்கள்? நம்மெல்லாம் ஒரே ஒரு தலைமைக்கு கீழே என்றைக்கு வருகிறோமோ அன்றைக்கு தான் இஸ்லாமிற்கு வெற்றி. இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லல. எப்படி ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஒற்றை தலைமைக்கு கீழே ஒட்டுமொத்த அரபு கண்டமும் அன்றைக்கு வந்ததோ அன்றைக்கு தான் இஸ்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகங்கள் பரவி இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் வரலாறுகளை புரட்டினால் தெரியும் எப்படி இன்றைக்கு இஸ்லாம் பரவியது என்று கேட்டால், ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் அவர்கள் செய்த அந்த ஒற்றை தலைமைக்கு கீழே ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களும் தாபியீன்களும் அவர்கள் வந்தார்கள் அல்லவா, அந்த ஒற்றை தலைமைக்கு கீழே தான் இன்றைக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது. அதே போல நான் சொல்லுகின்றேன், ஒற்றை தலைமைக்கு கீழே எப்பொழுது இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த இஸ்லாம் என்பதை வெற்றி அடையும். அப்பொழுதுதான் இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தப்பட மாட்டார்கள். அப்போதுதான் இஸ்லாமியர்களுடைய
அவருடைய குரல் என்பது எல்லா இடங்களில் எதிரொலிக்கும். இந்த சுதந்திர தினத்தின் வாயிலாக உங்களிடத்தில் நான் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். ஒற்றுமையோ இருங்கள், ஒரே தலைமைக்கு கீழே நீங்கள் வாருங்கள். ஒரே தலைமைக்கு கீழே நீங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எதுல்லாஹி அலா ஜமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இப்போ அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தலைமையை, உங்களுடைய தலைமைத்துவத்தை, நம்முடைய இந்திய நாட்டினுடைய வரலாறு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த வயதில் நீங்கள் பதிய வையுங்கள். பதிய வைக்கக்கூடிய காலத்தினுடைய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எல்லாம் இல்ல அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாம் பிரார்த்திப்போம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து நபர்களுக்கும் நன்றியை கூடி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Thank you, Tawfiq Atayat. You give a wonderful speech to us. And next, I call Jafar Sadiq Atayat from grade 5 to give the English motivation speech. Mubashirukum bi tahiyyatil Islam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. All praises belong to the Supreme Authorizer Allah Jalla Subhanahu wa Ta'ala, and His peace and blessings be upon our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions, especially those who are gathered in spectacular fine occasion. Alhamdulillah. Today, as we gather under the tricolor flag, Alhamdulillah, we celebrate the ultimate symbol of pride, unity, and freedom. August 15th is not just a day of calendar. It is a historic movement, triumph of reliance over oppression and hope over sacrifices. Remembering our heroes, our freedom fighters. We own the freedom, the sacrifice of our freedom fighters. Visionaries like Mahatma Gandhi, Netaji Subhash Chandra Bose, Rani Lakshmibai, etc. The millions of unsung heroes, unsung fighters. He will not fought. We cannot breathe a independent air. We fought against British tirelessly, so we can breathe the air of independent nation. They face unimaginable hardships and stood firm against oppression. He gave their today for our tomorrow. Reflection on our journey. Over the decades, one nation has transformed drastically from being an agrarian economy at the time of independence to become the global leader in scientific research, renewable energy, and digital infrastructure. We have proven our mettle in the old stage. Today, our tricolor flag flies not just over the land, but symbolically across every sphere of global innovation. Our duty as citizens is, however, true independence is a continuous journey, not just a historic event. Freedom brings responsibility. It is our maintain drastic poverty, inequality, and social discrimination. It is our responsibility to protect our environment, maintain harmony, etc. As the youth of the nation, we are the architects of its future. We are the architects of the future. Every actions we take, whether through education, hard work, discipline, kindness, or civic duty, defines the nation we build for tomorrow. Our Islamic people play a key role in independence of India. Play a key role like Ali brothers, Tipu Sultan, Begum Hazrat Mahal, Pir Ali Khan, Maulana Abul Kazam Azad, Khan Abdul Jaftar Khan, Dr. Saifuddin Kichle, Badruddin Tiabji, Hazrat Mohani, Ashfaqullah Khan, etc. The Indian peoples play a key role in our independence. That time I will remember one of them in freedom fighters, namely Maulana Muhammad Ali Jauhar. He is a prominent leader, journalist, poet, and a
key role in Indian independent movement. His elder brother is Shaukat Ali, together named as Ali brothers. He played a central role in rallying Indian Muslim against British colonial rule, the Khilafat and cooperation movement. Following World War I, Maulana Muhammad Ali Jauhar behind the driving force behind the Khilafat movement. He forged a historic alliance with Mahatma Gandhi, unity the Khilafat causes with Congress and a non-cooperation movement. The alliance created unprecedented Hindu-Muslim against the British rule. Leadership in Indian National Congress and all Indian Muslim leagues. Served as the president of National Indian Congress in 1923 at the Kakinada section. Was they served all Indian Muslim leagues. All Indian Muslim leagues advocating the Muslim political rights were opposing British imperialism. Final years of Muhammad Ali Jauhar. In 1913, despite of suffering severe and falling health, he traveled to London to attend the first roundtable conference. Under the approval of Mahatma Gandhiji and other freedom fighters, he traveled to London to attend the first roundtable conference. In a famous declaration against the British, he said, I want to go to back my country. I want to go back to my country. If I can go back, I will go back with the freedom of India in my hand. If you not give of freedom to India, I will not go to India. I will not go back my India. You give me one grave here. And also said, Muhammad Ali Jauhar in first roundtable conference proudly say, I am an Indian and I am a Muslim. He will not afraid to British. He will not afraid to any. He go to the London. Only the one person, Muhammad Ali Jauhar, only go to London. He will not afraid to say that I am an Indian, I am a Muslim. You give me the freedom of India. His speech in the first roundtable conference. He passed away in London, January 4th, 1931. Shortly after the conference, in accordance with the wishes to buried in the free land, he buried in Al-Aqsa Mosque complex in Jerusalem. I also say another one thing, Jai Hind. The Jai Hind word introduced by one Muslim. The Netaji Subhash Chandra Bose formed one group to create a word to avoid the problems of religion. Maulana Abid Hassan created the word Jai Hind. The Jai Hind word was created by one Muslim. We proudly say, that time to this time, we proudly say Jai Hind. Lastly, I will say, let us today take a pledge to honor the sacrifice of freedom fighters by contributing positively to society. Let us build a nation where there is no place for division. There were no place for division, and where every citizen has a freedom to dream and achieve. Thank you. Jai Hind. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Thank you, Jafar Sadiq Azai. Next, I call Nawaz Khan sir to give some words to us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் முதலில் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதிகப்படியான அந்த மேடைகளுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு நான் பேசினதில்லை. இதை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைம் தான் என்னுடைய ஸ்பீச் இது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இங்கே இந்த மாணவர்களை நான் பல வாரங்கள் நான் சந்திச்சிருக்கேன், நேரடியாக கலந்துருக்கேன். அவங்களுடைய இந்த ஸ்பீச் பார்ப்பேன், அவங்களுடைய கலைகள் எல்லாமே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நான் அதிகப்படியாக உங்களை மாதிரி தான் நானும் வந்தேன். ஆனால் இப்போ இந்த சுதந்திர தின விழாவில் இதை பற்றி நான் பேச விரும்பலை. உங்களை மாதிரி தான் நானும் மதரசாவில் என்னுடைய கல்வியை ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை என்ன சொன்னுச்சுன்னா, என்ன ஒரு அடக்குமுறையில் வச்சுருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகி
அதுல இருந்து நான் அப்படியே வெளியேறி வந்தேன். வெளியே வந்த வரைக்கும் நான் கல்வி படிப்பை தொடர்ந்தேன், அப்புறம் கல்லூரி படிப்பை தொடர்ந்தேன். எல்லாமே முடிச்ச வரைக்கும் அரசியல் ரீதியான பயணங்கள்ல வந்தேன். அதாவது நான் இருந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இந்த திமுக, அதிமுக அந்த மாதிரி அரசியல்ல இருந்தேன். அப்போ கூட என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு ஜாலியான டைப்ல நம்ம சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளாக IUML வந்து சேர்ந்த வரைக்கும் அங்க வந்துகிட்டு எனக்கு நிறைய கிளாஸ்கள் எடுக்கப்பட்டது. அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, சுதந்திரங்கிறது வந்துகிட்டு நம்ம வந்துகிட்டு ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த சொல்றாங்களே கருத்து சுதந்திரம், ஆடை சுதந்திரம், பெண் சுதந்திரம், இப்படி நம்மளாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்துகிட்டு நினைச்சு சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாமே வந்துகிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு இந்த பிரஸ்டீஜ் ஆட்சி காலத்துல வந்து சுதந்திரத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய பொருளாதாரம், உடல் எல்லாத்தையும் கொண்டு கஷ்டப்பட்டு அவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா கடைசியில வாங்கினதுக்கு பின்பு, சுதந்திரம் வாங்கிய பின்பு, அதாவது ஆகஸ்ட் 15க்கு பின்பு 16ஆம் தேதியே வந்து வாங்கி தந்த அனைவரும் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா வாங்கி தந்த சுதந்திரத்தை நம்மளுடைய இந்திய தாய்மண்ணில் பிறந்த சுதந்திரம் வேண்டும் என்று இருந்த அவர்களுக்காக கைக்கூலியாக இருந்த சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணி சுதந்திரம் வாங்கிய போராட்ட தியாகிகள் அனைவருக்கும் என்ன பட்டம் கொடுத்தாங்க, தேச துரோகி என்று பட்டம் கொடுத்தாங்க. அதுல வரலாற்றுல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க நம்ம இஸ்லாமியர்கள் மட்டும்தான். இதுல வந்துகிட்டு எதனால வந்துகிட்டு இந்த காழ்ப்புணர்ச்சி அவளுக்கு காரணமா இருந்ததுன்னா, ஆரம்ப காலத்துல வந்துகிட்டு இந்தியா வந்து பிரிஞ்ச நேரத்துல காங்கிரஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அரசியல் ரீதியான பேச்சுகளுக்காக இல்ல, இது காங்கிரஸ் இருந்துச்சு. இது எதற்காக இந்த வரலாற்றை பதிவு செய்யறேன்னா, அப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இந்திய முஸ்லீம் லீக்னு இருந்துச்சு. அப்ப அவங்க காலகட்டத்துல வந்து காயிதே மில்லத் அவங்க வந்துகிட்டு இதுக்காக போராடுறாங்க. போராடி அவங்களுடைய சுதந்திர தியாகத்தை வந்துகிட்டு இன்னைக்கு போற்றுற அளவுக்கு எந்த ஒரு இஸ்லாமிய கட்சிகளும் இல்லை. இன்னைக்கு நீங்க அதிகப்படியான ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க, போன்ல பாக்குறீங்க, எல்லா விஷயத்தையுமே பாக்குறீங்க. எங்கேயாவது இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாங்க அப்படின்னு எங்கேயாவது பேனர் வைக்கப்பட்டுள்ளதா, ஏதாவது போஸ்டர் வருதா? யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வஞ்சகம் செய்யப்பட்டவர்களுடைய பெயர்களை வந்துகிட்டு புகழ்ந்தும் நம்மளை ஃபுல்லா மறைச்சும் இந்த மாதிரி இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இந்த இளைஞர் சமுதாயம் வந்துகிட்டு இப்ப எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறேன் நான். இன்னைக்கு அதிகாலையில வந்துகிட்டு பாத்தீங்கன்னா ஃபஜ்ர் தொழுது நான் கிளம்பி வர்றேன். நேற்று இரவு வந்துகிட்டு இசா தொழுதுட்டு பேசுறோம், ஒரு 10 நபர்கள் பேசுறோம். அதாவது எந்த இளைஞர்னா உங்களை மாதிரி இல்லை, என்னைய மாதிரி, நானும் அதுக்கு காரணமா இருக்கேன். வெளியே வந்துகிட்டு பாத்தீங்கன்னா காலையில வந்து ஃபஜ்ருக்கு இன்ஷா அல்லாஹ் போவோம், அப்படி கொடியேற்ற நிகழ்ச்சி இருக்கு, இப்படி வந்துகிட்டு தலைவர்கள்லாம் வர்றாங்க. அங்க போய் பாருங்க, சுதந்திரம்னா என்னன்னு அவங்களுக்கு சொல்லி தராங்க. அதோட வரலாற்றை வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்களை நான் அழைக்கிறேன் நேற்று இரவு. அப்ப நைட்டு வந்துட்டு வரேன்னு சொல்றாங்க. காலையில பாத்தீங்கன்னா இன்னும் இப்ப போய் நான் போன் போட்டா கூட எடுக்க மாட்டேன், ஏன்னா உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரம் எதில் இருக்கின்றதுன்னா உறக்கத்தில் இருக்கிறது, காலையில இந்த ரீல்ஸ் பாக்குறதுல இருக்கும். இதை தாண்டி அவங்களுக்கு சுதந்திரங்கிறது வேற எதுலையுமே இல்லை. பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கேட்டுக்கிட்டா நான் ஆடை சுதந்திரம், நீ ஏன் பாக்குற, இது சுதந்திரமா? அப்போ இன்னும் நம்ம வந்துகிட்டு என்ன பண்றோம், நம்மளுடைய ஆட்சியாளர்கள் கையில வந்து பிடியில மாட்டிக்கிட்டு நம்மள வந்து சுதந்திரங்கிற விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். அதை வந்து நம்மளை வந்து திசை திருப்பிட்டாங்க. இதே விஷயத்தை தான் பிரஸ்டீஜ் காலேஜ் கட்டத்துல அவங்க செஞ்ச விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு சுதந்திரம் தர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய நாடாக இருந்தது, கலாச்சாரம், பாரம்பரியம், கலைகள்னு சொல்லி அழகா இருந்துச்சு. அவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்து எதுக்கு வந்தாங்க, வணிகம் செய்வதாக வந்தார்கள். வணிகம் செய்யவில்லை, அவர்கள் ஆட்சியே கைப்பற்றினாங்க. கைப்பற்றி திரும்பவும் சுதந்திரத்தை விட்டு வெளியே போறப்ப அவங்களுடைய குறிக்கோள் என்ன இருந்துச்சுன்னா, இவங்கள்ட்ட இருந்து இந்த கலாச்சாரம், பாரம்பரியம், கலைகளை ஃபுல்லாமே வந்து மறக்கடிச்சிட்டாங்க. புது புது விஷயங்களை அவங்க உருவாக்கி கொடுத்து அவங்களுடைய ஸ்டைல ஆடைகள் அணிவது, அவருடைய ஸ்டைல வழிமுறைகளை வாழ்வது, இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்துகிட்டு அவங்க நம்மள்ட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டு அவங்களுடைய விஷயங்களை புகுத்திட்டு இந்த சுதந்திரம் என்கின்ற விஷயத்தை வந்துகிட்டு அவங்க மறக்கடிச்சு நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, எல்லா கலைகளையும் மறக்கடிச்சு செஞ்சுட்டாங்க. சரி, அவங்க தான் மறக்கடிச்சு செஞ்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு நம்ம தியாகிகள், நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லிட்டு மாற்று மத சகோதரர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்பட்டு தன்னோட பொருள், ஆவி, உடல் எல்லாத்தையும் தியாகம் செய்து அனைத்தையும் என்ன செஞ்சாங்க, இழந்து இந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த மறுகணமே இந்த பண ஆசைக்கும் இந்த பொருள் ஆசைக்கும் ஆகப்பட்ட இந்த அரசியல் ரீதியான சில நபர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, நம்மளுக்குள்ள புதுசா ஒண்ணு உருவாக்குனாங்க. ஜாதி, மதம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அளவு காடோட ரொம்ப மோசமா பரவி கிடக்கு. நம்ம இங்க வந்துகிட்டு இங்க நம்ம இருக்க சகோதரர் இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும்தான் இருப்போம். இது மாற்று மத சகோதரர்களும்
சில மேடைகள்ல வருவாங்க நம்மளுக்கு. அப்ப நம்ம வந்துகிட்டு எல்லாரோடையும் அன்பு செலுத்தி, எல்லாரோடையும் வந்து நம்ம அந்த கண்ணியத்தை நம்ம செலுத்தி நம்மளுடைய வரலாற்றை வந்து அவங்களுக்கு எப்பயுமே பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி நம்மளோட சுதந்திரத்தோடைய இந்த விஷயம் வந்துகிட்டு மறக்கடிச்சு போயிடும். இப்ப எப்ப நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும் தெரியல. இப்ப நம்ம சுதந்திரமா இருக்கோமா? இல்ல. என்ன காரணம்னா, இப்ப நம்ம ஒரு கூண்டுல அடைச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சுதந்திரம் இங்கதான் கிடைக்க போகுதுன்னு தோணுது. நான் வெளியே போய் இருந்தேன். வெளியே இருந்தப்ப சுதந்திரம் என்கிற பேர்ல நான் ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு நானா நினைச்சுக்கிட்டேன் நம்ம சுதந்திரமா வாழ்றோம், சுதந்திரமா போறோம். ஆனா சுதந்திரம் கண்டிப்பா இன்னும் நமக்கு கிடைக்கல. சுதந்திரம் என்றைக்கு கிடைக்குதுன்னா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க முன்வைக்கிறீங்கன்னா அதை ஏத்துக்கிறணும். நீங்க பயம் இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க அங்க போய் சொல்லணும். ஏன் அப்பதான் உங்களுடைய சுதந்திரம் வந்து அங்க வந்துகிட்டு என்ன ஆகுது, நிலைநாட்டப்படுது. இப்ப நீங்க போய்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஏரியால ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க நேரா பேரூராட்சியில போயிட்டு உங்களுக்கு தைரியமா ஒரு ஆள் தனியா போய் நின்று ஏதாவது நீங்க சுதந்திரமா பேச முடியுமா? இப்ப காலகட்டத்தில் இங்கேயே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தவறை தட்டி கேட்கிறாங்க. தட்டி கேட்ட இடத்துல என்ன நடக்குது? அவங்களுக்கு எதிராகவே போராட்டத்தை திருப்புறாங்க. யாரு திருப்புறா? இந்த அரசு அதிகாரிகள் திருப்புறாங்க, எதிர்கட்சியினர் திருப்புறாங்க. இது நான் எதற்காக சொல்ல வரேன்னா, சுதந்திரம் என்பது இல்லைங்க. இந்த சுதந்திரம் நம்மளுக்கு வேண்டும் என்றால் வருங்கால நம்ம இளைஞர்கள் நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? உங்களோட ஆறாவது அறிவு என்னத்தான்? ஆறாவது அறிவு என்ன அறிவு? பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை என்னைக்கு நம்ம வந்துகிட்டு நம்ம இளைஞர்கள் மத்தியில வருதோ அன்றுதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. நம்ம வந்துகிட்டு இன்னைக்கு விழாக்களை நல்லா கொண்டாடுறோம். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலைகளை வந்து அழகா செஞ்சிருந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் வந்துகிட்டு நம்ம அதிகப்படியா நான் இங்க பாத்தீங்கன்னா தேனி கலெக்டர் ஆஃபீஸ்ல லாஸ்டா பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு ஈக்குவலா நீங்க வந்துகிட்டு அவ்வளவு அழகா பண்ணிருந்தீங்க. இந்த விஷயத்த வந்துகிட்டு உண்மையில நான் பாக்குறது இதே வந்துகிட்டு நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு இருக்கு, தலைவருக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு, எல்லாருமே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் போறோம். ஆனா அங்க ஃபுல்லாமே வந்துகிட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் நடக்கும், கொடியேற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, 2 ஸ்பீச் பேசுவாங்க. ஆனா நம்மளுடைய வரலாறுகள் மறைக்கப்படுது. தம்பி அழகா அந்த தமிழ்ல பயன் ஸ்பீச் பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அந்த வரலாற்று பதிவை வந்து அப்படியே எடுத்து வச்சாங்க. ஆனா இந்த வரலாற்று பதிவு இங்க இருக்கு நம்ம 100 பேருக்கு பத்தாது. நம்ம 100 பேருக்கு இந்த வரலாற்றை சொன்னோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அல்ஹம்துலில்லாஹ் தெரியுது. நம்மளுக்குள்ளேயே நம்ம சொல்லாம நம்மளுடைய நண்பர்கள், நம்ம குடும்பத்தினர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்க சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திரத்தை பத்தியான விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தணும். இதுல வந்து நம்மளுடைய இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்னன்னு தெரியணும். எனக்கு ரொம்ப வருத்தம், நீ காலையில கூட டாக்டர் பீர்ஜி அவங்கள்ட்ட கேட்டேன் நான், நம்ம சைட்ல வந்துட்டு சுதந்திர போராளிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த காஜி கர்த்தரவத்தர் அவங்க, ஜமால் முகமது அவங்க, இவங்கெல்லாம் வந்துகிட்டு ஆரம்ப காலத்துல ஆட்சியாளர் காலத்துல இருந்து பிடியில இருந்து விலகி தன்னுடைய சமுதாயத்திற்காக யாருமே செலுத்தான். எங்க ஊர்ல பிடி பழனிராஜன் தெரியும் உங்களுக்கு, பிடிஆர்மாங்க, அவர் கூட பல சொத்துக்களை வாங்கி பல பல விஷயங்களை செஞ்சாரு. ஆனா ஹாஜி கர்தரவத்தர் அவங்க என்ன செஞ்சாங்க? கல்லூரி கட்டி கொடுத்திருக்காங்க, மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு நபர் கூட, பெரிய வருத்தம். ஏன்னா போன வாரங்கள் போன மாசம் வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். பள்ளியில இருந்து கர்த்தராவத்தர், ஹாஜி கர்த்தராவத்தர்ங்க பேரை நீக்கிட்டு அதுக்கான சதி வேலை நடக்குது. இப்ப இங்க எங்க சுதந்திரம் இருக்கிறது? இதை யார் கேட்பா? இங்க கேட்பதற்கு யாருமே இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள பயம் இருந்து உள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம பேசாம சுதந்திரம் வாங்காம அவங்க கூட இருந்திருக்கலாமே. இப்ப சுதந்திரம் வாங்கி நம்ம என்னத்தை கண்டோம்? எதுவுமே காணல ஒன்றும். நாமளும் சரி சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம சுதந்திரமா வாழலாம். இந்த இப்ப நம்ம பாத்தீங்கன்னா காகிதம் இல்லத்தை அவங்க வந்துகிட்ட அவங்க வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றாங்க. இந்த காங்கிரஸ் அந்த டயத்துல இருந்தப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு தனித்தனியா பிரிச்சு திரும்பவும் பிளவுகளை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க காகிதம் இல்லத்தை அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இன்னைக்கு நான் முஸ்லீம்க்கு நான் ஒண்ணு ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் என்னுடைய வரலாறு மறைக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிதான் என்ன ஆரம்பிச்சாங்க, முஸ்லீம் லீக் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த முஸ்லீம் லீக் இன்னைக்கு கொண்டு செல்வதை மிக கடுமையாக, உங்களுக்கு தெரியாத ஒன்று, ரொம்ப கடுமையா இருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கான ஒரு கட்சி எப்ப இருந்து, சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர்களை என்ன பண்றாங்க, பேஸ்புக் வாயிலாக கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, எங்களுக்கு சிறுபான்மை துறையில ஒரு அமைச்சர் இருக்காரு. அவரை கொண்டு நாங்கள் பல காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மாணவர்களுக்கான அனைத்து தேவைகளையும் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஆனா அங்கேயும் நம்மளுக்கு எதிரியா யார் வந்து நிக்கிறான்? நம்ம இஸ்லாமிய இயக்கங்கள் தான். மாற்று மத சகோதரன் அவன் சொல்லிட்டான், உங்களை நாங்க அழிக்க தேவையில்ல, நீங்க உங்களவே நீங்க அழிச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் செஞ்சுட்டு போனான். என்ன செஞ்சுட்டு போனா?
நாங்க செய்யறதை நாங்க செஞ்சுட்டோம், இன்னி வந்துட்டு உங்களுக்கு சுதந்திரம் சொல்லி வாங்கிட்டு போறீங்களே, நீங்க சுதந்திரமா இருக்க முடியுமா உங்க ஆட்சியாளர்களிடம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப இன்ஷால்லா நீங்க என்ன செய்றீங்க, உங்க 6வது அறிவு பகுத்தறிவை பயன்படுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சுதந்திரத்துக்கான விஷயங்களை நம்ம சுதந்திரமா வந்து சொல்லி அனைவருக்கும் இன்ஷால்லா செய்வீங்களா? இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, sir. Thank you to give the golden words to us. It's a time to hear the golden advice from our chief dignity. I call Mr. I. Sarfuddin sir to give some words to us. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க இந்த அத்தாயி அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, 80வது சுதந்திர தினத்திற்கு சுதந்திர விழாவில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் நிறுவனத்தார்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நற்கொடையை கொடுப்பானாக. இந்த விழாவில் என்னோடு கலந்து கொண்டு வந்துள்ள தேனி மாநகர் ஜமாத் கமிட்டியினுடைய செயலர் அருமை சகோதரர் ஜனாப் கே மொஹிதீன் மீரான் அவர்களே, தேனி மாநகர் ஜமாத் கமிட்டியினுடைய பொருளாளர் ஹாஜி முகமது முஸ்தபா சாஹிப் அவர்களே, துணை செயலாளர் எம்ஜிஎம் சேட் அவர்களே, துணைத் தலைவர் ஹாஜி ஹபீப் ஹாஜியார் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக இதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய முதல்வர் அவர்களே, இதனுடைய முன்னிலை வைக்கக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் டாக்டர் பீர்ஜி அவர்களே, நவாஸ்கான் அவர்களே, திலாதி பாபா சாஹிப் அவர்கள் ட்ரஸ்டின் பெயரால் காயர்பேட்டை வைத்துள்ள முகமது சலீம் அவர்களே, பாபேர் அவர்களே, ராஜா அவர்களே மற்றும் ஏனைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. 80வது சுதந்திர தினத்தில் கொடியேற்றி இங்கு ஒரு நிகழ்வில் நாமெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை வரவேற்றதிலிருந்து, அணிவகுப்பு மரியாதை கொடுத்ததிலிருந்து, கொடியேற்றி அதனுடைய மரியாதை செய்த வகையில் அங்கு மாணவர்கள் செய்த சாகசங்கள் அனைத்தும் மிக அற்புதமாக நடந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனின் கிருபையால். இன்றைய தினம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினம். இந்த 80வது சுதந்திர தினத்திற்கு முன்பு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி இருந்தது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள். அந்த 200 ஆண்டுகள் ஆட்சிக்கு வழிவகுத்து கொடுத்தது முகலாய மன்னரின் கடைசி மன்னரான பகதூர் ஜாஃபர் அவர்கள். அந்த காலகட்டங்களில் வணிகத்துக்காக இந்த இந்தியாவுக்கு நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனி இப்போது உள்ள கல்கத்தா வழியாக உள்ளே நுழைந்து வணிகத்துக்காக வந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனி வணிகத்தை விரிவுபடுத்தி ஒரு காலகட்டத்தில் மன்னரையே சிறைபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருந்த நம் முகலாய கடைசி அரசர் பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களுடைய கவனக்குறைவால் தான் இன்று நாம் இந்த தேசத்தில் அகதிகளாக எந்த உரிமையும் மறுக்கப்பட்டுக்கூடிய ஒரு சிறுபான்மை மக்களாக நமது அரசியல் சட்டத்திற்கே போராட வேண்டிய, அதற்காக மாநாடுகளை நடத்தக்கூடிய சூழலில் நம் இன்று இருக்கிறோம். இதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறார். இந்த தேசமானது பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் போன்ற அகண்ட இந்தியாவாக இருந்தது. 534 சமஸ்தானங்களை உள்ளடக்கிய இந்த தேசத்தில் அன்றைய காலகட்டங்களில் இந்த நாட்டில் நமக்கு முன்னோர்களாக இல்லாமல் இறைவனினுடைய தூதராக கண்மணி நாயகம் அவர்களுக்கு முன்னராக
ஜீசஸ் என்று சொல்கிறார்களே அவர்களுடைய இறை தூதுவத்தை ஏற்று நடந்த கிறிஸ்தவர்களானாலும் சரி, அதற்கு முன்பு நம்முடைய மூச நபியினுடைய கூட்டமான யூதர்களானாலும் சரி, அவர்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தான் நமது ஏக இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்காக தூதுவராக அனுப்பி இஸ்லாத்தை ஏகத்துவத்தை ஏற்பதற்கு அதை பரப்புவதற்கு அனுப்பியிருந்தான். அந்த காலகட்டத்தில் அரபு நாடுகளில் தோன்றிய இஸ்லாம் இந்தியா முழுக்க பரவி வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால், அதற்கு முன்னர் இந்தியாவுக்குள் ஊடுருவிய மத்திய ஆசியா பகுதியிலிருந்து ஊடுருவிய அந்த யூதர்களினுடைய ஒரு கூட்டமான ஆரிய கூட்டம் ஹைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்து இந்த தேசம் அதுவரை அமைதியாக இயற்கையை, சிலை வழிபாடுகளை, குலதெய்வ வழிபாடுகளை கொண்டு கால்நடைகளை தெய்வமாக அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களெல்லாம் இறைவனாக்கி கொண்டு வாழ்ந்த ஒரு கூட்டத்தில் அந்த மத்திய ஆசியாவில் நுழைந்த அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம், யூதர்களுடைய ஒரு பிரிவு, இறைவனால் சபிக்கப்பட்ட அந்த கூட்டம் உள்ளே அன்றிருந்த மன்னர்களை தன் வசப்படுத்தி இந்த தேசத்தில் ஜாதி மத பிரிவினைகளை உருவாக்கி கண்டால் தீட்டு, பாட்டால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்ற கொடுமைகள். அவரவர் ஒரு ஆடை அணிவதற்கு சுதந்திரம் இல்லை, பெண்கள் மேலாடை அணிவதற்கு சுதந்திரம் இல்லை, ஆண்கள் ஒரு ஆடைக்கு மேல் அணியக்கூடாது, நிற்பதற்கு சுதந்திரம் இல்லை, நடப்பதற்கு சுதந்திரம் இல்லை, பொதுஇடத்தில் தண்ணீர் எடுப்பதற்கு சுதந்திரம் இல்லை, பாலிய விவகாரங்கள், 5 வயதில் திருமணத்திற்கு முன்பு அந்த பெண்களை அன்றைய மன்னர்களுக்கு திவானாக இருந்த ஆரிய கூட்டங்கள் எல்லாம் தன் இஷ்டம் போல் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு பார்ப்பனியர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை, அவர்கள் என்ன செஞ்சாலும் குற்றம் இல்லை. அந்த பார்ப்பனியர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பேர். கேரளாக்குள்ள போனா நம்புதிரிம்பாங்க, குஜராத்ல மிஸ்ராம்பாங்க, ஆச்சாரியாரும்பாங்க, இங்க ஐயர்ன்றோம். இந்த மாதிரி இந்த ஒருங்கிணைந்த அந்த இந்தியாவில் அவர்களுக்கு பல பேர் உண்டு. ஆனால் ஆக மொத்தம் பார்ப்பனியர்கள் தான். அவர்கள் உருவாக்கியதான் RSS மும்பை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உலகத்திற்கே ஒரு விசச்செடியை உலகம் முழுக்க அவரை பற்றி என்ன தெரிந்திருப்பார்கள் என்றால், அவர் ஒரு விசச்செடி, வளரக்கூடாத ஒரு செடி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவருக்குள்ள ஒற்றுமை, அவருக்குள்ள திட்டம், செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்பே இந்த தேசத்தை ஆள்வது எப்படி என்பதை தீர்மானித்து வந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த தேசத்துக்குள்ள அந்த பார்ப்பனை கூட்டம் இந்த தேசத்தவே அந்த உடன்கட்டையேறும் பழக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. உடன்கட்டையேறலாம் வரலாறு படிச்சு பார்ப்பீங்க. உடன்கட்டைனா ஒரு கணவன் இறந்து விட்டா அந்த மனைவியும் சேர்த்து தீயில தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு எல்லாமே இந்த நாட்டில் இருக்க அனைவருமே மன்னர் கடிமை, மன்னர் அந்த பார்ப்பன கூட்டத்து கடிமை. அப்படித்தான் அன்னைக்கு சூழல் இருந்துச்சு. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் ரஷ்யால இருந்து இப்போ உஸ்பெஸ்கிஸ்தான் சொல்றோம், ரஷ்யா உடைஞ்சு உஸ்பெஸ்கிஸ்தான் ஒரு நாடு உருவாயிருக்கு. அங்க உள்ளவர் 13 வயசு மன்னருடைய வாரிசு பாபர், அவரு இந்தியாவுக்குள்ள வர்றாரு, படையெடுத்து வர்றாரு. இந்த தேசத்தில் உள்ள கொடுமைகள்லாம் தெரிஞ்சு இப்படிலாம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, உள்ள வர்றாரு. அப்ப இந்தியாவில் உள்ள மக்கள் அவர் ஏத்துக்கிறாங்க, பாபரை ஏத்துக்கிறாங்க. பாபருக்கு பிறகு ஹுமாயூனை ஏத்துக்கிறாங்க, ஹுமாயூனுக்கு பிறகு அக்பரை ஏத்துக்கிறாங்க, அக்பரை பிறகு ஷாஜகானை ஏத்துக்கிறாங்க, அவுரங்கசீப் ஏத்துக்கிறாங்க, அடுத்து பகதூர் ஷா ஜாபர் அவர்களை ஏத்துக்கிறாங்க. இது ஒரு 250 வருஷம் வரலாறு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாபர் வருவதற்கு முன்னாடி ஹில்ஜி வம்சம், லோடி வம்சம், துக்ளக் வம்சம் இருக்கு. அவர்களும் இஸ்லாமியர்கள் தான், அவங்களும் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்பெல்லாம் எந்த வன்முறையும் இல்லை, அடக்குமுறை இல்லை, மதமாற்றம் இல்லை, விரும்பி ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டவங்க இருந்திருக்காங்க. அப்ப இந்த வாளால பீரங்கியால பயமுறுத்தியெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிற வைக்கல. அவங்களாவே இஸ்லாமிய வழிமுறைகள், இஸ்லாமுடைய நடைமுறைகள், இஸ்லாமியுடைய பண்பாடு, சமத்துவம், சகோதரத்துவத்தை புரிஞ்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க
தானா முன் வந்து களிமா சொன்னவங்களே வாழ்ந்திருக்காங்க. அப்படி அவங்க ஒருவேளை அடக்குமுறையில ஆண்டிருந்தா இங்க ஒரு முழுக்க முழுக்க இஸ்லாமியில் இருந்திருப்பாங்க. அந்த அவருடைய அகிம்சை தன்மை தூய் அன்பால உருவான இஸ்லாம் தான் இன்னைக்கு 20% நிக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அந்த 200 வருஷம் ஆங்கிலேயர் ஆட்சி, அந்த சுதந்திரத்தை பறிமுதல் இஸ்லாமியர்கள் தான். தம்பி சொன்னாங்க இப்ப பேசும்போது, 100 வருஷமா அந்த சுதந்திரத்துக்காண்டி போராடியது இஸ்லாமிய தலைவர்கள் தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் ஒன்று உருவாச்சு. காங்கிரஸ் உருவான காலகட்டத்தில் முஸ்லீம் லீக் உருவாயிருச்சு. 2 கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக். அவர் அலிஸ் அவர்கள் ஜின்னா அவங்களாம் உருவாக்குனது. அந்த முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் சேர்ந்து சுதந்திரத்துக்கு போராடுது. கம்யூனிஸ்டுக்கு சுதந்திரம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த RSSக்கு சுதந்திரம் தேவையில்லை. அவர்கள் தான் பார்ப்பானிய கூட்டத்தினுடைய அந்த பார்ப்பானிய ஒட்டுமொத்த கூட்டமும் பிரிட்டிஷ் அரசர்களோட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எங்களை நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், இங்கிலீஷை நாங்கள் கத்துக்கிறோம், இங்கிலீஷை நாங்கள் கத்துக்கிறோம், நீங்க சொல்றத கேட்கிறோம், உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கோம், உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறோம். நீங்கெல்லாம் பிள்ளைகளா இருக்கிறனால சில விஷயம் சொல்ல முடியல மாணவர்களால. அவர் எதுக்கு தயாரா இருந்தாங்க அந்த பார்ப்பனிய கூட்டம். அப்படி இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இந்த தேசத்தை ஆண்டாங்க. பிரிட்டிஷ்காரை ஆண்டாலுமே உண்மையா உள்ள இருந்து ஆட்சி பண்ணது இந்த ஆரிய கூட்டம் தான், பார்ப்பனிய கூட்டம் தான். அப்புறம் எப்படி அவங்க சுதந்திரத்துக்கு போராட முடியும்? அவங்களே ஆட்சியில் இருக்காங்க, அவங்களே அவங்க போராட முடியாது. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இந்த பிரிட்டிஷ் இப்படி இருக்கட்டும், நமக்கு தேவையான கிடைச்சிக்கிறது. நம்ம இந்த டிவிஎஸ் கம்பெனி மாதிரி கம்பெனி வைக்கிறாங்க, தொழிற்சாலை நடத்துறாங்க. அப்ப உருவான அந்த மாட்டுக்கறி மாட்டுத்தோல் எக்ஸ்போர்ட் எல்லாம் அப்ப உருவானது, இன்னைக்கு உருவானது இல்லை. மாட்டுக்கறி அறுக்கிறது வேணா முஸ்லீமா இருக்கலாம், அந்த கறியை விற்கிறது பார்ப்பனிய கூட்டம். இந்த மாதிரி அவர்கள் அந்த 100 வருஷமா இஸ்லாமிய தலைவரையும் போராடுறாங்க. அதுக்கு பிறகு எல்லா காங்கிரஸ் எல்லாம் உருவாகி எல்லாம் போராடுறாங்க. சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்சா அப்பத்தி ஒரு சதி நடக்குது. அன்னைக்கு இருந்த அந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்த சுதந்திரத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அப்ப 534 சமஸ்தானங்கள், இந்த 534 சமஸ்தானத்தினுடைய தலைவராக இருந்தது ஒரு முஸ்லீம். இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் ஒரு முஸ்லீம், முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் முஸ்லீம். இந்த 3 முஸ்லீம்களை கூப்பிட்டு அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டு போறாங்க. இதே வர்றாரு தம்பி இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை உரையாடினவர்கள் அவர் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் அது தலைவர் புறம் பாருங்க. இந்த இங்க உள்ள இப்ப இருக்க இந்த ஜெய் இந்து சொன்னவங்கனாலும் சரி, இந்த தேசிய கொடி வடிவமைச்சனாலும் சரி, எல்லாமே முஸ்லீமாத்தே இருப்பாங்க. என்னன்னா அவங்க தன்னடக்கம். நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க அமைதி, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. செஞ்சுட்டு கடமையை முடிச்சு போயிடுவாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போயிடுவாங்க. அதை விளம்பரப்படுத்தவோ முன்னிலைப்படுத்தவோ அதை வச்சு பிரச்சாரம் பண்ணவோ அதை வச்சு ஆட்சிக்கு வரவோ தெரியாது. இது இஸ்லாமியுடைய நிலைப்பாடு. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்தது. அப்ப அவர்கள் வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்சப்ப சதி பண்ணி பாகிஸ்தான் ஒன்று பிரிக்கிறாங்க. பாகிஸ்தான் பிரியாம இருந்தா இந்திய பாராளுமன்றத்துல ஒருங்கிணைந்த இந்தியாவில வந்து இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கும். அப்ப நமக்கு எதிராக எந்த சட்டம் நிறைவேற்ற முடியாது. அப்ப எல்லாருக்கும் யார பிரதமராக்க நினைக்கிறாங்க? முகமது ஜின்னாவை பிரதமராக்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த சதி நடக்குது. 2ஆ பிரிச்சு, அதுலயும் பாருங்க, கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கத்தையும் பிரிச்சு பாகிஸ்தான்றாங்க. சாத்தியப்படாது. இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தை இணைக்க முடியாது. இதை பின்பக்கம் முன்பக்கமும் இணைக்கலாம், பிரிக்கலாம். பிரிக்கிறதா இருந்தா பின்பக்கம் நீ வச்சுக்க, முன்பக்கம் நீ வச்சுக்கலாம். தெற்கு பக்கத்தையும் வடக்கு பக்கத்தையும் இணைச்சிட்டு பின்னாடி போய்க்க போனா கொஞ்ச நாளைக்கு போவேன். அப்ப அங்க ஒரு கூட்டணி அமைஞ்சிடும், இங்க ஒரு கூட்டணி அமைஞ்சிடும். அப்படித்தான் அன்னைக்கு பிரிச்சு கொடுத்த பாகிஸ்தான் வந்து 2ஆ உடஞ்சிச்சு. வங்கதேசம் சொல்லியும் பாகிஸ்தான் சொல்லி பிரிஞ்சிச்சு. இதெல்லாம் அவங்களுடைய சூழ்ச்சி. நமக்கு தெரியாது. அன்னைக்கு உள்ள தலைவர்களுக்கு வந்து தெரியல. ஏதோ நமக்கு ஒரு நாடு கொடுக்குறாங்க, நம்மளும் பிரதமரும் போயிட்டாங்க. கொஞ்ச நாள் குழப்பம் மாதிரி 2ஆ உடைஞ்சிருது. அப்படி பிரிக்காம இருந்தால், ஒரே தேசமா இருந்தா இஸ்லாமிய எண்ணிக்கை 45% இருந்திருக்கும். அது இன்னைக்கு 80-85 வந்திருக்கும். ஏன்னா பாராளுமன்றம் நம்மகிட்ட இருந்திருக்கும். அப்படி பிரிக்கப்படும் போது பிரிக்கப்பட்ட இந்தியால 5 மாநிலம், அந்த 5 மாநிலங்கள்லயும் 3 மாநிலங்கள்ல முதல்வர் வந்து முஸ்லீம் தான் முதல்வர். இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க முதல்வர் இருக்காங்க.
மத்திய மாகாணம், எல்லைப்புற மாகாணம், இங்க நம்ம சென்னை மாகாணம் சொல்லி 5 மாகாணம் பிரிக்கிறாங்க. 5 மாகாணம் இருக்கு. 534 சமஸ்தானத்தையும் 5 மாகாணம் பிரிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 முதல்வர் முஸ்லீம் முதல்வர் தான். பிற்காலங்கள்ல இப்ப அந்த நாட்டு அந்த இன்னைக்கு 28 மாநிலங்களை பிரிக்குதுன்னா பிரிஞ்சு 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 போயிடுச்சு. அப்ப அந்த மாநிலங்கள்ல இப்ப ஒரு முதல்வர் கூட முஸ்லீம் இல்லை. இப்ப முஸ்லீம்களுடைய அங்க அந்த இது தீர்மானிக்கக்கூடிய முஸ்லீமா இருப்பாரு, ஆனா முஸ்லீமா வர முடியாது. ஊபியில பாத்தீங்கன்னா 25% முஸ்லீம் இருப்பாங்க, அங்கதான் முஸ்லீம் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா 28% முஸ்லீம் இருப்பாங்க, அங்க முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு தம்பி சொன்னார், நவாஸ் கான் சொன்னார் இல்லைங்களா, முஸ்லீம்கள் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர், முஸ்லீம்கள் இருப்பாங்க ஆனா ஒரு 80 பிரிவா நிற்பாங்க, ஒட்டுமொத்தமா நிக்க மாட்டாங்க. இங்க இருந்து ஒருத்தர் போய் நிப்பாரு, ஹைதராபாத்ல இருந்து போய் நிப்பாரு, அங்கே நனைஞ்சு நிற்பாங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று ஒரு வார்டு கூட ஜெயிக்க முடியாது. காரணம், நம்ம சொல்றோம் ஒற்றுமை இனம் கயிற்றை பற்றி பிடிங்கன்னு சொல்லி, ஆனா அது செயல்பாடுக்கு வரல. நீங்க திருக்குறள் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா முதலே படி அப்படின்னு இருக்கும், படிக்கிறோமா படிக்கல. ஏதோ இந்த அருமையான ஒரு 40க்கு மேற்பட்ட கிளைகளோட இந்த அத்தாயி மதரசா செயல்படுது. அவங்க வந்து கற்பிக்கிறது மட்டும் இல்லாம உடல் வலிமையை உருவாக்குறாங்க, ஆங்கில அறிவையும் உருவாக்குறாங்க, அரபியும் உருவாக்குறாங்க, நல்ல ஒரு பேச்சாளர் உருவாக்குறாங்க, தனித்திறமை உருவாக்குறாங்க. இது அத்தாயி மதரசாவுடைய தன்மை. மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த தமிழ்நாட்டுக்கு. அத்தாய் குழுமம் அவர்களுக்கு இல்லாமல் அல்ல நற்கொலையை கொடுக்கணும், தாய் தந்தையருக்கும் அல்ல சொர்க்கத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். மிகப்பெரிய சாதனை இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் படிக்க வைக்கிறது. படிப்புத்தான் நீங்க உங்களை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரும் நான் நினைச்சோம்னா படிப்புத்தையும் காரணம். நீங்க படிச்சா மட்டும் முன்னுக்கு வர முடியும். படிக்கணும், தனித்தன்மையை வளர்த்துக்கிறணும், தொழில மேம்படணும், வணிகத்துல மேம்படணும், விவசாயத்துல மேம்படணும். இப்ப இருக்கிற இந்த ஒரு மாணவ பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல ஒரு நல்ல விவசாயி ஆவாங்க, நல்ல வணிகர் ஆவாங்க, நல்ல பேராசிரியர் ஆவாங்க. சரிங்களா? உங்களுடைய இப்ப இருந்தே எல்லாம் பேசிக்க வந்துடணும். உங்க கையில இருந்து சமுதாயம் வரப்போகுது. நீங்க சமுதாயத்துக்கு முன்னோடியா இருக்கணும். கல்வியறி வந்தாத்தே இதெல்லாம் சாத்தியப்படும். கல்வியறி மட்டும் போதுமானு பார்த்தாரு, கல்வியறி வேணும், வியூங்களை வைக்க தெரியணும், சிக்கனமா இருக்க தெரியணும், வரக்கூடிய செல்வங்களை வந்து சேமிச்சு வச்சு பழக்கத்தை உருவாக்கணும். நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குதா, 1 ரூபா சேர்த்து வைக்க பழகணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டானது. இது உருவாக்கி தந்த அத்தாயி மாசாவுக்கு வந்து உண்மையிலே நம்ம பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா அங்கங்க சின்ன சின்ன மாசா இருக்கு, கல்வி திட்டங்கள் ஒண்ணு வேணும். இது அருமையான பாடத்திட்டம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்க பண்ணி காமிச்ச சாகசங்கள்லாம் ஒரு நிமிஷத்துல வந்துடாது. அது தொடர் பயிற்சி வேணும். உடம்பும் வலுவாகும், உள்ளமும் வலுவாகும். நல்ல உடற்பயிற்சி செய்யற பையன் தப்பு பண்ண மாட்டான். உடற்பயிற்சி செய்யக்கூடிய பையன் அந்த உடம்பு பாதுகாக்கணும்னு என்ன வரும், எந்த தப்பும் பண்ண மாட்டான். படிக்கக்கூடிய பையன் ஒழுக்கமா வந்துடுவான். ஒழுக்கமா வந்துட்டா சமுதாயம் அவனை ஏத்துக்கிறோம். 10 கடை இருக்குன்னா எந்த கடைக்கு வியாபாரம் நடக்கும்னா அந்த கடை ஓனர் ஒரு ஒழுக்கமானவர், தன்மையானவர் கொடுக்குவாங்க, சரியா இருந்தா மட்டும்தான் அந்த கடை வியாபாரம் நடக்கும். ஆக வந்து தனிமனித ஒழுக்கம் தான் நம்ம முன்னிறுத்தோம். இஸ்லாத்துல சொல்லிக் கொடுத்த, நம்ம சமுதாயம் சொல்லிக் கொடுத்த நற்பண்புகளை கற்றுக்கங்க, நல்லபடியா மேம்பட்டு வாங்க, அதே நல்லது. சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வீர்ஜி மற்றும் இந்த அத்தாயி குழுமத்துக்கு எங்களுடைய தேனி மாநகர ஜமாத் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதல்வருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பா வந்து மாணவ செல்வங்கள் வந்து நல்ல இப்ப இங்க உள்ள வாய்ப்பை பயன்படுத்திங்க. அங்க உங்களுடைய பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ கூர்ந்து கவனிங்க, படிங்க, உடம்பு நல்லபடியா பார்த்துங்க. உங்களை நம்பி இந்த சமுதாயம் இருக்கு. சரிங்களா? ஒரு நல்ல மாணவர்களா வாங்க. நான் தான் அதே உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிறுவனருக்கும், இந்த இடத்தை இங்கே வழங்கி இதை நடத்திக்கிட்டு கூடிய அவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. என்னோடு வந்துள்ள எங்களுடைய செயலாளர் மொஹிதீன் இம்ரான் அவர்கள் சார்பாகவும், பொருளாளர் ஹாஜி முஸ்தபா சாஹிப் சார்பாகவும், நமது துணை செயலாளர் எம்ஜிஎம் சேட் சார்பாகவும், எங்களுடைய துணைத் தலைவர் ஹபீப் ஹாஜியா சார்பாகவும் உங்களுக்கு மீண்டும் சலாத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you to give the wonderful speech to us. Next, I call Ilyas Atai from grade 6 to speak some words to us.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம் அத்துணை நபர்களும் 80வது சுதந்திர தினத்தில் அமர்ந்திருக்கிறோம். இவ்வாறு தொடர்ந்த வண்ணமாக நல்ல முறையில் எல்லா விதமான ஆற்றல்களை வல்லோர் ரஹ்மான் நம்மளுக்கு தரணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் துவா செஞ்சுக்கிறேன். எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, தொடர்ந்து ஒரு 4-5 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம மாணவர்கள் செய்யக்கூடிய அந்த பயிற்சிகள், அந்த மாணவர்களுக்கு பெரிய சும்மா தரக்கூடிய பயிற்சி, குறிப்பா நம்ம சஃபான் மௌலா, யூசுப் ஹாஃப்ஸா, இவங்கெல்லாம் மாணவர்கள் எப்படியாவது இந்த துறையில நல்ல முறையில வந்துடணும்னு சொல்லி அவங்க தரக்கூடிய பயிற்சிகளை நம்ம பார்க்கிறோம். நேத்தெல்லாம் கரெக்டா சொல்லணும்னு சொன்னா, மக்ரிப் தொழுகை முடிச்சிட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் மாணவர்களுடைய பிராக்டிஸ் இருந்துச்சு. இங்க தொடர்ந்து பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் பார்த்தா நைட் டைம்ல காலையில யாசின் முடிஞ்சு ஒவ்வொரு நேரமும் மாணவர்களுடைய அந்த பிராக்டிஸ் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஒரு சில குறைபாடு இருந்தாலும் அந்த நேரத்துல எப்படி செய்யணும்னு சொல்லி பெரிய ஜும்மாவுடைய ஆலோசனையில நல்ல முறையில கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா, நம்ம மாணவர்கள்ட்ட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு அதை செய்யறது தான். நம்ம மாணவர் எல்லாத்துக்கும் தெரியும், கிளீனிங்னு நம்ம ஒரு விஷயத்த நம்ம மாணவர்கள் இறக்குறோம்னு சொன்னா, வாரத்துல ஒரு முறையா இருக்கட்டும், இல்ல டெய்லி கிளீனிங் பண்ற விஷயமா இருக்கட்டும், எதுவும் இல்லை. உதாரணம், நம்ம வெளியில இருக்கக்கூடிய ஸ்டேஜை காலையில பசங்க ஆரம்பிச்சாங்க ரெடி பண்றதுக்கு. ஃபஜர் தொழுகை முடிஞ்சு யாசின் முடிஞ்சு அதுக்குன்னு இருக்கக்கூடிய டீம் போய் அந்த விரிப்பெல்லாம் விரிச்சு மேல செவருல ஏறி அந்த பேனர் போட்டு அங்க சைட்ல இருக்கக்கூடிய புல்லெல்லாம் எடுத்து நேற்று நைட்டுல இருந்து இந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க மேடையில பேச எல்லா நபர்களும் ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நாங்க தந்த தலைப்பு இல்லை, நேற்று நைட்டு திடீர்னு சொல்லி யார் யார் இந்தந்த தலைப்புல பேசுன்னு சொல்லி பிரிச்சு தந்து நம்ம மாணவர்களை பேச வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த வாய்ப்பு என்பது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. நம்ம செய்யக்கூடிய இந்த கிளீனிங்கா இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய இந்த பிராக்டிஸா இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய இந்த ஸ்பீச்சா இருக்கட்டும், எல்லா நபர்களுக்கும் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நம்மளே அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அந்த எல்லா விஷயத்துக்கும் வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம கிளீனிங் விஷயத்த நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னு சொன்னா, இந்த மதரசா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞாபகத்து இந்த மதரசா, இந்த பில்டிங் நம்மளுக்கு எல்லா விஷயமும் இந்த கேம்பஸ்ல நம்மளுக்கு இருக்குது. கரண்ட் வசதியாக இருக்கட்டும், தண்ணி வசதியா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இந்த கேம்பஸ்ல பரக்கத்தா தந்திருக்கிறான். இந்த கேம்பஸ் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான்னு சொன்னா, இந்த கேம்பஸ் நம்ம எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கணும். காலையில சரியா வெளில வராண்டா கூட்டுறது, இந்த பள்ளிவாசல் இந்த ஹாலை கூட்டுறது, மேல ஆடிட்டோரியம் உடைய ஹாலை கூட்டுறது, இந்த மாதிரி நம்ம இந்த கேம்பஸை சரிவரையா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, இந்த கேம்பஸ் நம்மளுக்கு கண்டிப்பா இங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு உறுதுணையா இந்த இடம் நம்மளுக்கு இருக்கும். அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஞாபகத்தை நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம செயல்படணும். இத்தனை விஷயம் நம்ம செய்யறோம், வெறுமனே இந்த ஒரு நாளுக்காக நம்ம செய்யறது இல்லை. இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் பல ஆயிர காலங்கள் நம்மளுக்காக நின்று பேசும். இப்படிப்பட்ட மாணவர்கள் இப்படிப்பட்ட இடத்துல இப்பெல்லாம் செய்யறாங்க, மார்ச் பாஸ்ட் செய்யறாங்க, பிரமிடு செய்யறாங்க, கராத்தே செய்யறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய பெயர் எல்லா வருடமும் எல்லா நபர்களுடைய நாவல நம்ம பெயர் வரணும்னு சொல்லிதான் நம்ம இப்பெல்லாம் செய்யறோம். வெளியில போய் பார்த்தா தெரியும். உஸ்தாது கூட நேற்று ஒரு வேலையா வெளியில போயிருக்கும் போது அத்தனை பேர் நம்ம கல்லூரியை பத்தி அப்படி பேசுறாங்க. நீங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒருத்தர் கிட்டத்தட்ட ரோட்ல நின்று 20 நிமிஷம் உஸ்தாட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம மாணவர்களை பத்தி இப்படிலாம் நீங்க செய்றீங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்குது, வாரம் ஃபிளாக் ஹோஸ்டிங் நடத்துறீங்க, அந்த ஃபிளாக் ஹோஸ்டிங் எத்தனை பேர் பேசுறாங்க, கராத்தே கிளாஸ் நடத்துறீங்கன்னு சொல்லி அப்படி நம்ம மாணவர்களை பத்தி பேசுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு தான் அதோடைய அந்த வெயிட் தெரிய மாட்டேங்குது. அப்ப இங்க தரக்கூடிய எல்லா ஞாபகத்தும் நம்மளுடைய நல்லதுக்காக தரப்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எப்படி நம்ம சரியா நம்ம வாழ்க்கையில கொண்டு போகிறோமோ அதை மாதிரி கொண்டு போய் நம்ம வாழ்க்கைய சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வானாக என்கின்ற வார்த்தையோடு என்னுடைய உரைக்கு தெரிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Thank you, Ilyas Azai. Next, I call Dr. B.G. to give the vote of thanks. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا شفيعنا حبيبنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 80வது ஆண்டு சுதந்திர தின விழா மற்றும் உத்தம நபியின் புனிதமிகு மாதமும் ஆரம்பித்த நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த சிறப்பு மிக நாட்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்த தேனி மாநகர் முஸ்லிம் ஜமாத் தலைவர் ஹஜி சர்புதீன் அவர்களுக்கும், தேனி மாநகர் முஸ்லிம் ஜமாத் செயலாளர் அருமை ஹாஜியார் முஹிதீன் மீரான் சாஹிப் அவர்களுக்கும், மேலும் பொருளாளராக இருக்கக்கூடிய ஹாஜி முஸ்தபா சாஹிப் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஹாஜி ஹபீப் சாப், எங்கள் அருமை நண்பர், வழிகாட்டி, பயண தோழராக இருக்கக்கூடியவங்க, அதே போல தேனிக்கு எப்போ போனாலும் சிரிச்ச முகத்தில் வரவேற்கக்கூடிய துணை செயலாளர் அருமை சகோதரர் சேட் ஹாஜியார் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில சிறப்பித்து முன்னிலை வகித்திருக்கக்கூடிய நம்முடைய தில்லாடி ட்ரஸ்டுடைய மேனேஜர் அருமை சகோதரர் சலீம் சாஹிப் அவர்களுக்கும், மேலும் இதில் கலந்து கொண்ட நம்முடைய இளம்பெறை நவாஸ்கான் அவர்களுக்கும், நம்ம பாபா பத்ருதீன் மூத்த உறுப்பினர் பாபா பத்ருதீன் அவர்களுக்கும், நம்முடைய நம்ம வாவேர் கான் சாஹிப் தொழிலாளணி அவர்களுக்கும், மேலும் ராஜா முகமது அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு மிக ஏற்பாடு செய்த முதல்வர் ஹசரத் தாரிக் ஹசரத் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கொண்டு, இப்ப நிகழ்ச்சி டைம் என்னாச்சு, அதிகப்படியான ஆயிடுச்சு, டிஃபன் டைமும் வந்துருச்சு, அடுத்த நிகழ்ச்சிகளும் இருக்கு. நீங்க மட்டும் ஒரு 12 நிகழ்ச்சிக்கு அழைப்பு இருந்துச்சு, 12 நிகழ்ச்சி ஸ்கூல்களுக்கு அழைப்பு இருந்துச்சு. நாங்க ஒரு பிளான் போட்டே கிளம்பணும், அங்க போய் இப்படி 8:30 மணிக்கு, அங்க 9 மணி, 9:30, 10 மணின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க நடத்தின வெளியே சாகச நிகழ்ச்சியை பார்த்து உள்ள பூர்வமா சொல்ற அல்ல அறியக்கூடிய உள்ளத்துல இருந்து அழுதுகிட்டு இருந்து கண்ணில் தண்ணி நிக்கவே இல்லை. நம்முடைய மாணவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பு மிகு ட்ரைனிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நான் தலைவர் வார்த்தை சொன்னேன், நீங்க தேனி கலெக்டர் ஆபீஸ் மீட்டிங் போவீங்க, நிகழ்ச்சிகளை கலந்துருப்பீங்க, அது உங்களுக்கு கண்ணு முன்னால் எல்லாம் காட்டுவான்னு சொன்னேன் நான். ஆனா என்ன தைரியத்தை சொன்னேன்னு தெரியல. ஆனா அல்லாஹ் அந்த பேச்சை காப்பாற்றிய வண்ணமாக உங்களுடைய எல்லா சாகச நிகழ்ச்சி மிக 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 அருமை. உண்மையிலேயே இது பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயம், இது பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயம். பல ஸ்கூல்கள்ல காலேஜ்கள்ல நடக்கும், பல மாதம் ட்ரைனிங்கு, பல ஆசிரியர் பெருமக்களுடைய முயற்சி, அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். ஆனா பாருங்க, அல்லாஹ் தஆலா நம்முடைய ரத்தத்துல ஊர்ன விஷயம், நம்ம ரத்தத்துல ஊர்ன விஷயம் என்ன சொல்லுங்க, நாட்டுக்கும் நாட்டுக்காக வேண்டியும் பிறருக்காக வேண்டியும் பாடுபடக்கூடிய, நம்மளை தியாகம் படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம ரத்தத்திலேயே இருக்கு. அது ஆரம்பத்துல இருந்தே இருக்குன்னு வைங்கள. பார்க்க சுதந்திரத்தை தம்பி நவாஸ்கான் பேசினா, இளம்பெரிய நவாஸ்கான் பேசினாரு, தலைவர்கள் பேசினாங்க, நம்ம தௌஃபிக் அதாயி பேசினாங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல ஸ்பீச் பண்ணவங்க பேரு என்ன, ஜாஃபர் சாதிக் அவங்களும் பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் ஆதங்கங்களை வெளிப்படுத்தும். இப்ப ஒண்ணும்ல இத்தனை பேர் இருக்கோம்ல, ஒரு தமிழகத்தை சேர்ந்த 10 சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் சொல்லுங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. பிறர் வேண்டாம், நம்முடைய உலமாக்கள்கிட்ட, நம்முடைய பள்ளி நிர்வாகிகள்கிட்ட, யாரும் தப்பா எடுத்துக்கிற வேணாம், நம்முடைய சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர் இடத்துல போய் தமிழகத்தை சேர்ந்த 10 சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் சொன்னா தெரியாது. ஆனா நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க. நம்முடைய பகுதியில சேர்ந்த ஹாஜி கர்த்தராவத்தர் ரஹமத்துல்லாலே, ஹாஜி புதுப்பட்டியை சேர்ந்த ஹாஜி அல்லா பிச்சை ஹாஜியாரு, அதே போல நம்ம திருச்சி ஜமால் மொய்தீன் காலேஜ், இவங்கெல்லாம் காலேஜ் வச்சு சம்பாதிக்கல, அந்த நேரத்திலேயே சுதந்திரத்துக்கு அடித்தளமாக இருந்து மக்களுக்காண்டி பாடுபட்ட தலைவர்களா இருக்கா. இவங்களை நினைவு கூறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அதே போல ஒரு மாணவர் பேசும்போது சொன்னாங்களே, தௌஃபிக் அதாயி பேசும்போது என்ன சொன்னாங்க, இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி மரங்கள்ல எப்படி பழங்கள் தொங்குமோ அது போல உலமாக்களுடைய உடம்ப தொங்க விட்டாங்க, தூக்கு போட்டு நூற்றுக்கணக்கான ஆலிம்களே, நூற்றுக்கணக்கான உலமாக்களே. ஏன் இவங்க சுதந்திரத்தை ஷேக் ரஹமத்துல்லாஹி கையில எடுத்து ஃபத்வா கொடுத்தாங்க, போருக்கு போகணும்னு சொல்லி. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி பெற்று தந்த இந்த சுதந்திரம் இன்னைக்கு நாம நம்ம தேசியப்பற்ற இன்னொருத்தொண்ட போய் நிரூபிக்கிறாங்க. யார்கிட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்தேரி ஆகிய ஆரியர்களை அடிச்சு விரட்டினாங்க. எதுக்கு? அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாங்க. அந்த மாடு விஷயத்த மாறு செஞ்ச காரணத்தினால அவர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் ஆரியர்கள். அந்த கூட்டம் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட என்ன கேட்குது, நீ என்ன செய்ய, நிரூபியும், நாட்டு பற்றி உன் தேசப்பற்றி நிரூபின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமைக்கு நீ ஏன் வந்திருக்கோம்னா, இன்னைக்கு நம்முடைய வரலாற்றுகள் மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது, நாமளும் படிக்க தயாராக இல்லை. தான் மாணவ செல்வங்களே, நீங்க ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொருத்தரும் நம்முடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு எல்லாருடைய வரலாற்றை ஒவ்வொருத்தருடைய வரலாற்றை தனியா படிங்க. உங்களுக்கு சும்மா மேடைகள் கிடைக்கும், உங்களுக்கு நம்முடைய சமுதாயத்துடைய மேடைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மேடைகள்ல சுதந்திர தின உரைன்னு இல்ல, நீங்க சும்மா உரைகள்ல ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பத்தி பேசி நீங்க முடிங்க. ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. 5 நிமிஷம் ஒதுக்கி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பேசுங்க. அப்பதான் நம்முடைய சமுதாயத்துக்காக அந்த விஷயங்கள் போய் சேரும். இன்னைக்கு பரிதாபம் என்ன, இன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரர் சொல்லி கேளுங்க நீங்க, நம்முடைய மாணவர்கள், நம்முடைய காலேஜ் படித்த மாணவர்கள், நம்முடைய இன்னைக்கு கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய என்ன செய்யறாங்க, 10 பேர் சொல்றாங்க, அதுல ஒரு கூட முஸ்லீம் பேர் இல்லை. இருக்கா? இல்ல. அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய அலி பிரதர்ஸ், இவங்களாம் எவ்வளவு பாடுபட்டுருக்காங்க சுதந்திரத்துக்காண்டி. இவங்க மட்டும் இல்ல, இவங்க நமக்கு தெரிஞ்ச பேர்கள், ஆனா தெரியாத பேர்கள் பல நூற்றுகள் இருக்கு. அதுக்கான மாணவ செல்வங்களே, நாம என்ன செய்யணும், நம்ம பொறுப்பா எடுக்கணும். நம்முடைய வரலாற்றை மறைக்கப்படக்கூடிய மறுக்கக்கூடிய வரலாற்றை மறுபடியும் என்ன செய்யணும், புத்துணர்ச்சி கொண்டு போவோம். ஒரு சாதாரண கான் சாஹிப் இறந்துட்டாங்க, என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணது எடுத்தாங்க, துண்டு துண்டா வெட்டி பெரியோளத்திலையும் சமட்டிபுரம் மதுரையிலையும் இது போல தமிழகம் பூரா கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. ஏன்? உடம்பு மடி ஒன்று சேர்ந்து எந்திரிச்சு வந்துருவாரு அவருன்னு. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாலே, அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே தன்னுடைய பைத்துல் மால்ல இருந்து ₹1 தன்னுடைய சொந்த பணமாக எடுத்து செலவழிச்ச சரித்திரமே இல்லை. அவங்கள பத்தி தப்பா பேசப்படுது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அரசரா இருந்தாங்க. இல்ல சோர்களே, அவங்களுடைய பார்த்தோம்னா தொப்பி நெஞ்சாங்க, தொப்பி தச்சாங்க, கைப்பட குரான் எழுதினாங்க, அதுல கிடைக்கக்கூடிய ஹத்தியாவை வச்சு தன்னுடைய காலத்தை ஓட்டினாங்க அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி பத்தி சொல்லப்படுகிறது, அஸ்ருடைய முன் சுன்னத்தை கயிர் மொக்கதான், அந்த தொழுகை தன்னுடைய வாழ்நாளில் விட்டதில்லை. எந்த தொழுகைங்க? அஸ்ருடைய முன் சுன்னத்தை விட்டதில்லை. சொல்றாங்க 4 பெண்களை 5வது பெண்ணை முகம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறான். யாருக்கு? திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹிக்கு 4 பெண்களை தவிர்த்து அடுத்த பெண்ணை பத்தி அவங்க முகங்கள் ஞாபகம் இல்லை. ஏன்னா யாரும் அந்நிய பெண்ணை அவங்க பாக்குறது இல்லை. அரசரா இருக்காங்க, ஆட்சியாளரா இருக்காங்க, தஹஜ்ஜுது கலா செஞ்சதில்லை. அவங்க தன்னுடைய ஷேக்மார்கள், தன்னுடைய உஸ்தாதுமார் எப்படி வழி நடத்தி கொண்டு போனாங்களோ அதை தன்னை கட்டுப்படுத்திய அந்த வழியில போனாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, 1799 முதல் ஷஹீதானாங்க. எங்க? இந்த நாட்டுக்காண்டி, தேசத்துக்காண்டி ஷஹீதானாங்க. அவங்க உருவாக்குனதான் பீரங்கி. அதை வழி நடத்த அப்துல் கலாம் என்ன செஞ்சாரு, ஒரு ஏவுகணை தயார் செஞ்சாரு. ஆனா ஏவுகணை தயார் செஞ்சதுக்கு ஒருத்தர் பேட்டி சொல்றாரு, எனக்கு அப்துல் கலாம் எங்க நாட்டுக்கு மாற்று செஞ்சாரு பயம் இருந்துச்சு, நல்ல வேலைக்கு அவர் மௌத்தா போனதுன்னு சொல்றாங்க. அப்படியே பேட்டி கொடுக்குறேன். அப்ப இது போல நம்முடைய வரலாற்றுகளை நினைவு கூற நம்ம என்ன செய்யணும், எல்லா மாணவர்களும் உறுதி ஏற்கணும். நாங்க நம்முடைய இந்த சமுதாயத்துடைய இஸ்லாமிய வரலாற்றை கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி இல்லை, அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஆயிஷான்னு சொன்னாங்கன்னு இல்லை. நாட்டை பற்றி நம்முடைய மார்க்கத்தை காட்டிலும் தெளிவாக எங்கேயும் சொல்லப்படவில்லை. மாணவ செல்வங்களே, வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு, இன்னைக்கு உங்க நிகழ்ச்சி ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கு தான் முதல் நன்றியை செலுத்துறது. யாருக்குங்க? அல்லாஹ்வுக்கு தான் செலுத்து. என்ன தலைவர் அப்படி என்ன சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்மையிலேயே நாங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷன், மீட்டிங்ஸ், வெளிநாடு போய் பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு சிறப்பு மிக குறுகிய காலத்துல, அதாவது சொல்லணும்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க, சிறந்த பயிற்சியாளர்னு சொல்லுவாங்க. என்ன பயிற்சியாளர்? சேர்ந்த பயிற்சியாளர்னா டிவிலையும் பேப்பர்ல அடிக்கடி போட்டோ வந்தாதான் ஆனா உள்ள ஏத்துக்கிறோம். ஆமாங்க, இவர் தான் சிறந்த பயிற்சியாளர். அது மாதிரி எதுவுமே இல்லாம நமக்கு நாமே திட்டம்ங்கிற மாதிரி நமக்கு நாமே பயிற்சிகள் அளித்து இந்த சிறப்பு மிக அந்த சாகச நிகழ்ச்சிகள் இருந்துச்சு. உண்மையிலேயே அதுக்கு எங்களுடைய பெரிய சல்யூட் நாங்க அடிக்கிறோம். நான் சார்ந்திருக்க கட்சி, நான் சார்ந்திருக்க ட்ரஸ்ட்கள், அமைப்பு எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறோம், உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டோம். சிறப்பாக இருந்துச்சு. இதே போல இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்கள்லையும் என்ன செய்யணும், நம்ம சிறப்புமே செயல்பட்டு இருக்கேனே. ஒவ்வொரு வாரமும் ஹசரத் அவங்க பெரிய முயற்சி செஞ்சு உங்களுக்கு சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், இப்ப இருக்க ஒவ்வொருத்தவங்க ஆளுமை தான். நம்ம தலைவர் முஸ்லிம் ஜமாத் தலைவர் மட்டும் இல்ல, வர்த்தக சங்கத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நம்ம அலிமண்ணி இருக்காங்கல்ல, அந்த வர்த்தக சங்கத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இவங்க தான். அதே போல நம்ம ஐக்கிய ஜமாத்து துணை செயலாளர் இருக்காங்க, இந்திய முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இது போல பல நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போதும் நாங்க போனாலும் தேனி ஜமாத்து தலைவர் மட்டும் இருக்கக்கூடிய ஜமாத் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். சின்ன காணாவில ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது தேவை போன் போடணும்னா உடனே செயல்படுத்தி தர்றான். இரவு 12 மணி இருக்கட்டும், விடிய காலம் 4 மணி இருக்கட்டும், மத்தியானம் 3 மணி இருக்கட்டும், எல்லா நேரமும் ஒண்ணுதான்.
தூக்க நேரம் தூக்கம் இல்லாத நேரம் இல்லை. அப்போல ஒத்துழைப்பு செய்றாங்க. சில வழக்குகள் சார்ந்து எஸ்பி ஆபீஸுக்கு போகணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்க வரணுமா இல்ல போன் பண்ணி சொன்னா போதுமாம்பாங்க. இல்ல நீங்க வரணும்னா எத்தனை பேர் வரணும், அதே மாதிரி அந்த நேரத்துக்கு வந்து நின்றாங்க. ஒரு நல்ல அருமையான ஜமாத்தே நீ முஸ்லிம் மாணவர் ஜமாத், அருமையான ஜமாத்து. இந்த ஜமாத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு கோரிக்கையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கின்றேன். நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த நம்முடைய மதரசா கம்பம் அதாய் விஏஓ மதரசாவுக்கு உங்களால முடிஞ்ச என்ன செய்யணும், ஒரு நல்ல ஆலோசனைகளும் நல்ல உதவிகளும் செய்யும்படி தாழ்மையை கேட்டுக்கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிரிஜி இருக்காங்க இல்லையா, சொன்னதெல்லாம் கம்மி, அவங்களே சிறப்பாக செயல்படுறாங்க. இந்த பாளையம் வட்டாரத்தில் வந்து சகர் சாப்பாடு பல ஆயிரம் மக்களுக்கு சுண்ணத்து பண்ணுறது, பல பிள்ளைகளுக்கு ஏழை கும்பலுக்கு நிக்கா பண்ணி வைக்கிறது. இந்த ஐயப்ப பக்தர் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எந்த சூழ்நிலையும் சமூக நல்லிணக்கத்தை பேணுங்க. பிற சமுதாய மக்களோட பாசத்தோடையும் நேசத்தோடையும் வாழ்ந்து பழகிக்குங்க. நமக்கு இந்தியாவில் பாதுகாப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு பாதுகாப்பு, அல்லாவோட பாதுகாப்பு இருக்கு, கண்மணி நாயத்தினுடைய வழிமுறை இருக்கு. அவங்க சொன்ன முறை என்னன்னா, ரசூலாவத்தையும் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. நம்ம கூடக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு கந்தசாமியோ கருப்புசாமியோ முத்துசாமியோ இருப்பாரு, ஆல்பர்ட்டோ வின்சென்டோ இருப்பாரு, அவங்களோட சகோதரனா அண்ணனா தம்பியா அப்பாவா சித்தப்பா பழகிக்குங்க. நமக்கு பாதுகாப்பு அது ஒண்ணு முக்கியமானது. ஏன்னா இந்தியா பூரா ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிரம் இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் வரல. காரணம்னா நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க, நம்முடைய உலமாக்கள் சொல்ல கேளுங்க, நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கேளுங்க. நம்ம சமுதாய நல்லிணக்கம் ரொம்ப 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 முக்கியம். தம்பியினுடைய அருமை தம்பி செயலாளர் சொல்லுவாரு, குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கு காரணம் அங்க உள்ள முஸ்லீம்கள் வந்து அவளை நெருக்கமா இல்லை. நாங்க முஸ்லீமு, நாங்க நேர சொர்க்கத்துக்கு போறோமோ, நாங்க முஸ்லீமு நேர சொர்க்கத்துக்கு போறோம், நீங்களாம் காபீரு அப்படிங்கிற கூடிய மனநிலை இருக்கக்கூடாது. நாங்க ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டோம், நீங்க நாளைக்கு ஏத்துக்கிருவீங்க, உங்களுக்கு இந்த வழிமுறை சொல்லித்தரோம் அப்படின்னு பக்குவப்பட்டுக்குங்க. ஒரு மாணவ பிள்ளைகளா இருக்கீங்க. இது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சமுதாய நல்லிணக்கம். இப்ப பீர்ஜி வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பாரு. அவர் செய்யக்கூடிய சமூக சிந்தனை, சமூக செயல்பாடு பார்த்தீங்கன்னா 90% சகோதர சமுதாயத்தை பயன்படுவாங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிலவேம்பு கஷாயம் கொடுப்பாரு, தடுப்பூசி போடுவாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா மக்களுக்கும் பயன்படணும். அதே மாதிரி 10th + 2க்கு வந்து ஐக்கிய ஜமாத் சார்பா 400 மார்க்கு மேல 500 மார்க்கு மேல 80% மேல தேனியில பரிசு கொடுக்குறோம். அத்தாயிலிருந்து வந்திருந்தாங்க. அத்தாயிலிருந்து நல்ல ஓதக்கூடிய பிள்ளை, இங்கேயும் சிறப்பு, புதுக்கல்வியிலையும் சிறப்பா வந்த பிள்ளை, அதை அறிவு பண்ணோம். அத்தாயில வந்து 2லையுமே அச்சீவ்மெண்ட். அது மாவட்ட மார்க் எடுத்தாரு. அவருக்கு பரிசு கொடுத்தோம், மேடையில சொன்னோம். அது பலாயிரம் பேர் உட்கார்ந்த இடத்துல. அது ஐக்கிய ஜமாத் சார்பா செய்யறோம். இவர் வந்து எல்லா ஸ்கூலையும் ஒருங்கிணைச்சு பொதுவா ஐக்கிய ஜமாத் செய்யறது நம்ம சமுதாயத்துக்கு மட்டும், பீர்ஜி செய்யறது எல்லா சமுதாயத்துக்கும். அந்த நிர்வாகிகள் வந்து அன்னைக்கு. இன்னொன்று வந்து கடைசியா ஒரு விஷயம், சாதித்தவர்கள், சாதித்து கொண்டிருப்பவர்கள், சாதிக்க போவர்கள் வந்து காரணங்களை தேடுவதில்லை. காரணங்களை சாக்கு போக்குகளை தேடி கொண்டிருப்பவர்கள் சாதிப்பதே இல்லை. ஆகவே நீங்க சாதிக்கக்கூடிய மாணவர்களா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Walaikum salam warahmatullahi wabarakatuh. It's the time to enter the program. Squad, stand up on your place. I call Jafar Sadiq Atai and Hatim Atai to sing the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल धरती तरंगा, दव शुभ नामे जाहे, दव शुभ आशीष माहे, गाहे गमशय गादा, जनगण मंगल गाय
जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे Honorable Chief Dignity with your shield.